أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய இந்த தலைப்பு அழிவின் அடையாளங்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் சிலர் நினைத்திருக்கலாம் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றிய ஒரு தலைப்பாக இது இருக்கும் என்றும், அல்லது உலகத்துடைய வல்லரசுகள் நாடுகள் அழிகின்ற அந்த தலைப்பாக இருக்கலாம் என்றும் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் இது ஒரு ஈமான் சார்ந்த ஒரு தலைப்பு. என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை அழிக்கப் போகிறான். இந்த உலகத்திலே அவனை அழித்துவிடப் போகிறான், இல்லாமலாக்கப் போகிறான், அவனை நிரந்தரமாக உள்ளத்திலே முத்திரை குத்திவிடப் போகிறான், நரகவாதிகளில் ஒருவராக அவனை ஆக்கிவிடப் போகிறான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நிகழக்கூடிய அடையாளங்கள் என்ன? அதுதான் இந்த தலைப்பு. ஒரு மனிதன் எப்படி தான் எந்த பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன் என்பது வெளிப்படையாக தெரிந்தாலும், நான் செய்து கொண்டிருப்பவைகள் நல்ல காரியங்கள், நான் செய்து கொண்டிருப்பவைகள் கெட்ட காரியங்கள் என்பதெல்லாம் வெளிப்படையாக தெரிந்தாலும் நமக்கு நாமே எப்பொழுதும் ஒரு சமாதானம் செய்து கொண்டிருப்போம். இந்த சமாதானத்தின் காரணமாக நாம் எந்த பாதையில் செல்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கும். நமக்கு நாமே சமாதானம் செய்து கொண்டிருப்போம் என்றால் மற்றவர்களுக்கு நம்ம சமாதானம் செய்ய மாட்டோம். ஒரு சாதாரணமான ஒருத்தர் சிகரெட்டு குடிச்சிக்க நிற்கிறார் என்றால் அவரை நம்ம நரகவாதி மாதிரி தான் என்ன செய்வோம், ஒரு நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடுவார் போல என்று அந்த ஒரு பார்வையில பார்ப்போம். நம்ம வட்டி எடுத்துக்கண்டு தொழுகையை விட்டுக்கண்டு இருப்போம். நம்ம செய்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு செய்கிற நன்மையின் காரணமாக அல்லாஹ் நிச்சயமா நம்மளை என்ன செய்வான், சொர்க்கத்தில் நுழைப்பான். அவரை சிகரெட்டால நரகத்துக்கு போட்டுருவான். நம்மளே வட்டி எடுத்தால் அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு நுழைப்பான். இந்த சமாதானம் மனிதனிடத்துல இருக்குது. எப்பொழுதுமே அவனுக்கு தெரியாமலே அவன் பாவங்களை, அதனுடைய வீரியங்களை தெரிந்திருந்தாலும் கூட தன்னை தானே சமாதானம் செய்து கொள்கின்ற, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நிச்சயமா அல்லாஹ்வுடைய ஒரு கருணை இருக்கும் என்பது போன்ற சில நிகழ்வுகளை அவன் வைத்துக் கொள்வான். அதுல அவன் செய்யக்கூடிய சில நன்மைகள், அவன் செய்யக்கூடிய சில தர்மங்கள் ஒரு அடையாளமாக இருக்கும். இது தவறான முடிவு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்க அப்படி நினைக்கக்கூடியது சரியா பிழையா என்பதை நீங்கள் அளவுகோலாக வைத்துக்கொள்ள ஒரு சில விஷயங்கள், இப்படி ஒரு சில விஷயம் இந்த தனது நன்மைகளின் காரணமாக அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவன் என்ன செய்வான், இருப்பான். இன்னொன்று என்ன அப்படி என்று சொன்னால், துவா செய்வார்கள். மனிதர்கள் எல்லோரும் துவா செய்யக்கூடியவர்கள். நல்லவர்களும் துவா செய்வார்கள், கெட்டவர்களும் துவா செய்வார்கள். இந்த துவாக்கள் கபூலாகிற நேரத்திலேயும் இவர் என்ன நினைப்பாருன்னா, நான் என்னதான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, இவ்வளவு களவு செய்திருந்தாலும் சரி, இப்படி கம்பெனியில மோசடி செய்திருந்தாலும் சரி, ஏமாற்றி இருந்தாலும் சரி, அல்லாஹ் என் துவாவை கபூல் செய்யறான்னு சொன்னா நான் என் தாயையும் தந்தையும் பார்ப்பதுதான் காரணம். அந்த ஏழைக்கு நான் ஒரு 10 ரூபா கொடுத்ததுதான் என்னது காரணம். அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்யறான். இந்த கபூல் செய்யற விஷயம் இந்த மக்களுக்கு தெரியாது. ஏன்னா பாவம் மட்டும்தான் என்ன இந்த மக்களுக்கு தெரியும். இது ஒரு சமாதானம். மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற சில சமாதானங்கள் என்று உண்டு. இந்த சமாதானங்களின் காரணமாக உள்ளத்திலே அவன் தன்னை சமாளித்துக் கொள்கின்ற அந்த நிலையின் காரணமாக அவனது அந்த அடையாளங்கள் கூட அவனை முடிவெடுக்க முடியாம ஆக்கிடும். நான் கெட்டது செய்வதனாலும் நல்லவன் என்று நினைப்பான், நல்லது செய்தா அதை விட சகாபாக்கள் எல்லாமே நினைச்சு கொள்வான். இப்படித்தான் இயல்பான ஒரு நிலை இருக்கும். சில பொழுதுகள்ல மூணாவது ஒரு அடையாளத்தை பாருங்க, சமாதானம் என்னென்னால் அவனே அவனது குற்றத்தை பிரஸ்தாபித்து பேசுவான். என்ன இருந்தாலும் நமது செயல்பாடுகளை பார்க்கிற நேரத்துல நம்ம நிச்சயமா நரகம்தான். அல்லாஹ் தாலா ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். அவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவனே சொல்லுவான். சொன்னா இத அவன் தனிமையில ஆகிற நேரத்துல மறுபடியும் ஒரு சமாதானம் செய்வான். நீ நரகத்துக்கு போற செயல் செய்கிறாய் என்பதையே நீ பேசிக்கொள்றாய்னா நீ இஹ்லாஸ்ல எவ்வளவு நல்லது. அப்பயும் அவன் சொர்க்கவாதி தான். அப்பவும் என்னவரு சொர்க்கவாதி தான். இப்ப ஏன் அப்ப பகிரங்கமா தவறு ஏத்துக்கின்றாருன்னா 2 பேருக்கு முன்னால ஏத்துக்கொள்வார். தனியை ஏத்துக்கல இல்ல, தவறாது தனியை யோசிப்பாரு, சமாதானம் செஞ்சு கொள்வார். ஆனா நபர்களுக்கு முன்னால் அப்படி செய்ய முடியாது. இதை நம்பி சிலர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதை நீங்க சரியா அடையாளம் காண. சிலர் என்ன செஞ்சிடா, அவர் தவற சொல்ற டைம்ல இவரும் சேர்ந்து அவரை தவற சொன்னா டென்ஷன் ஆயிடுவார்.
உதாரணமா என்னது, நான் வந்து ரொம்ப கோபக்காரனா இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா இதன் மூலமே எனக்கு நரகத்துக்கு அனுப்பிடுவான் போல இருக்கேன்னு அவரா சொல்லுவார். இப்ப கேட்கிறவர் என்ன செய்யணும்? பேசாம இருந்துடணும். இவரும் சேர்ந்து அதை உங்களே பார்த்திருக்கிறேன், 10 இடத்துல கோவப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அந்த கோவத்தை நான் சொல்ல வரதில்லை, அதுல எல்லாம் மாஷா அல்லாஹ் நான் சரியா தயாரிக்கிறேன், பொறுமை அப்படின்னு டக்குன்னு யூட்டர்ன் பண்ணிடுவாங்க. காரணம், அவர் பேசியது சமாதானம் செய்யத்தான். அவரால் அப்படி சொன்ன உடனேயே இன்னும் ஏதா இருந்தா என்ன செய்ய எனக்கு சொல்லித்தாங்க, நான் இன்னும் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அது ஒரு பணிவிட அடையாளம் அவர் எடுத்துக்கொள்வார். அவருக்கு தகுதி இல்லை என்று எடுத்துக்கொள்ள மாட்டார். பாவத்தை ஏற்றுக்கொள்வதையும் பணிவிட அடையாளமா தான் எடுத்துக்கொள்வாங்களே தவிர நீ ஏத்துத்தான் ஆகணும் உனக்கு விதி அப்படின்றது ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் வந்து மனிதன் தன்னை தானே சமாதானம் செய்து கொடுக்கிறான். இந்த சமாதான குழப்பத்தின் காரணமாக என்ன நடக்கும்னா, நான் வந்து இப்ப சரியான பாதையில போறேனா பிழையான பாதையில போறேனா என்பதெல்லாம் தெரியாது. இப்போ உதாரணமாக நம்ம அப்படி நினைக்கக்கூடிய சமாதானங்களில் நிறைய தவறு உண்டு என்பதை நான் ஒவ்வொன்றா சொன்னால் நம்ம மற்ற விஷயங்களுக்கு வர முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கப்பலிலே அவர்கள் செல்கின்ற நேரத்தில் அலை மோதுண்டு அந்த கப்பலை புரட்டுகின்ற அளவுக்கு வருமே, அந்த நேரத்தில் அவர்கள் தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வுக்கே மார்க்கம் உரியது என்ற அடிப்படையில் பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்திப்பவர்கள் யார்? முஷ்ரிக்குகள், காபிர்கள். அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்னு சொன்னா காப்பாத்திடுறான். அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். கரைக்கு கொண்டு வந்து சேர்த்த உடனேயே அவர்கள் மறுபடியும் இணை வைக்கின்றவர்களாக என்ன செய்கிறார்கள்? மாறுகிறார்கள். தரையில் இறைவன் அவர்களை அழிக்க மாட்டான் என அவர்கள் எண்ணிக்கொண்டாரா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்ப இந்த கபூல் செய்யப்பட்டது யாரோட துவா? முஷ்ரிக்கீன்களோட துவா. இப்ப நம்ம துவா கபூலை வச்சு சமாதானம் செய்து கொண்டால் முஷ்ரிக்கீன்களுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுடைய சிறுக்குடைய செயலை சமாதானம் செஞ்சு கொள்ளலாம். இப்ப அவர்கள் சிறுக்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு டைம்ல இஹ்லாஸ் ஆகி என்ன செஞ்சிடறாங்க? கப்பல்ல துவா கேட்டுறாங்க, அல்லாஹ் கபூல் செஞ்சு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன்றான். அப்படி என்றால் பாவிகளுடைய துவாவும் கபூல் ஆகும். பாவிகளுடைய துவாக்களும் என்ன செய்யும்? கபூல் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅவத்துல் மظلومி துஸ்தஜாபு லஹு வ இன் கான காஃபிரன். அநியாயம் இழைக்கப்பட்டவன் அவனுடைய துவா கபூல் செய்யப்படும், அவன் காஃபிராக இருந்தாலும் சரி. எனவே துவாக்கள் கபூல் மட்டும், துவாக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வதற்கான சில இடங்கள் உண்டு, அவர் நல்லவர் என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் எல்லா இடமும் நான் சரியான பாதையில் செல்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம் என்னது? அல்ல. ஆனா துவா கபூல நிறைய பேர் அப்படி நினைத்து வைத்திருக்கிறார்கள். திக்ர்கள் சொல்வதை அப்படி நினைத்து வைத்திருக்கிறார்கள். பலர் வந்து என்ன செக் பாயிண்ட்களை கண்டோனே திக்ர் சொல்லிடுறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருக்கு கண்ணை மறைச்சிடுறான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா இவர் ஹிஜ்ரத்ல இருக்கிறாரு, உடனே அல்லாஹ் கண்ணை மறைச்சிடுறான். ஒரு ஊருக்கு போறாரு, ஹிஜ்ரத்ல இருக்கிற ஃபீலிங்ல என்னது? நான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னேன், அப்படியே செக் பாயிண்ட்ல கண் மறைஞ்சிட்டு, நான் எத்தனை இடத்துல இந்த திக்ரை சொல்லிக்கிறேன் எனக்கு அது மறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சொல்கின்றவர்கள் இருக்கிறாரா இல்லையா? இது வந்து என்ன சொல்லுது? இதே அவர் என்ன அந்த மனநிலைக்கு ஆகிக் கொள்கிறார் என்றால் அதுக்கு பின்னால இந்த துவா கபூல் ஆகிச்சு, இந்த துவாவால என்று நினைத்தால் அது ஒரு பகுதி, அது தவறில்லை. அதை வச்சு இவர் அவரை கொஞ்சம் என்ன செஞ்சிடறாரு? இன்னும் கொஞ்சம் கூட்டிடுறாரு. ஏன் அல்லாஹ் தஆலா எனக்கு மட்டும் கபூல் செய்யறான், மற்றவனுக்கு கபூல் செய்யலன்னு இவரா முடிவெடுக்கிறாரு? பாருங்க, அந்த மனிதனுடைய சமாதானங்கள் உள்ளத்துக்கு எனக்கு மட்டும் அல்லாஹ் ஏன் கபூல் செய்யறான்? சிலர் அதாவது எப்படியெல்லாம் வந்து மனிதன் வந்து தன்னை சமாதானம் செய்கிறான் என்பதற்கான உதாரணம் சொல்றார். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு என்ன தேவை என்று வந்தாலும் ஒரு மார்க்க சந்தேகம் வந்தா யூடியூபை திறப்பே ஃபர்ஸ்டா அதுதான் இருக்கும். இது எதனால நடக்குது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிளிப் வந்ததுனால நீங்க அவுலியான்னு சொல்ல வரீங்களா? என்ன நோக்கம்? எதை எடுத்தாலும் முதல் கிளிப்பா என்ன வந்துருதான், அவங்க தேர்றதுதான் ஃபர்ஸ்டா வந்துருது. இது எதன் காரணமா நடக்குதுன்னு நம்மகிட்ட கேட்டோட நம்ம என்ன பதில் சொல்றோம்னு தெரியாம உட்கார்ந்துட்டு என்ன இதுக்கு சொல்றது? நமக்கு ஒண்ணு வேலை, அது தானா வந்திருக்கலாம். மனிதனுக்கு எப்பயும் வராதது ஞாபகம் வராது, வந்ததுதான் என்ன செய்யும்? ஞாபகம் வந்துட்டீங்க, அதை விளங்கப்படுத்திட்டீங்கம்மா. இப்படி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இப்படி நிறைய பேர் கற்பனையும் இருந்திருக்கலாம், அது இல்லாம ஆக்கிங்க. சரியா? இப்படி நமக்கு என்ன செய்யுது? அப்படி நடந்து விடுங்க. அது எதனால நடக்கிறது? ஒரு சிலர் சொல்றாரு, நான் என்ன கனவு கண்டாலும் நடந்துருது அப்படின்னு. நான் என்ன கனவு கண்டாலும் நடந்துருது அப்படின்ற அந்த மாதிரி சொல்லக்கூடிய 90% கனவை சொல்றது இல்லை, சும்மா தூங்குற டைம்ல வார யோசனைகள் இருக்குதானே, அதை தான் அவங்க சொல்றாங்க. அவங்க அதெல்லாம் கனவு லிஸ்ட்ல போட்டிக்கிறாங்க. கனவுன்னு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியவில்லை. இப்படியான சமாதானங்களை வச்சுதான் கெட்டவர்கள் அல்லது கெட்ட செயல் செய்யக்கூடியவர்கள், கெட்டவர்கள் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, கெட்ட செயல் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்திக் கொள்றாங்க. அதனால நம்ம இப்ப இந்த இடத்துல கூப்பிட்டு எவ்வளவு பயான் பாவங்களுக்கு எதிராக பண்ணினாலும் அவங்க அந்த பாவத்தை வந்து என்ன செய்யறாங்க இல்ல ஒரு பெரிய ஒரு அடையாளமா எடுத்துக்கல மாட்டாங்க. என்ன காரணம்? அவருக்கு துவா கபூல் ஆகுது,
அவர் திக்ர் செஞ்சனே நடக்குது. அடுத்து என்ன, அவர் பணி வாய்க்கிறாரு, பாவங்கள் அங்கங்க ஏத்துக்கண்டிருக்கிறாரு. இது போன்ற விஷயங்கள் அவருக்கு என்ன ஆதாரமா இருக்குது. அப்ப நம்ம எவ்வளவுதான் பாவத்தை பத்தி பயான் பண்ணாலும் என்ன நடக்கும்? சமாதானத்தான அவருக்கு அது எதுவும் விளங்காது. ஆனா அல்லாஹு தாலா சில அடையாளங்களை சொல்றான். ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை அழிப்பதற்கு என்ன செய்யறான், ஆரம்பிக்கிறான் என்பதற்கு அல்ல சில அடையாளங்களை சொல்றான். அந்த அடையாளங்களை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டோம்டா இதுக்கு சொல்றது சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிர்வாகம். இந்த அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல பல விஷயங்கள் உண்டு. அதுல ஒன்று இது. ஒருவனை அழிப்பதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய சில நடவடிக்கைகள் என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது இதா அரதுனா அன் நுஹ்லிக கர்யத்தன் அமர்னா முத்ரஃபிஹா ஃபஃபஸகு ஃபீஹா. அதாவது ஒரு ஊரை நம்ம அழிக்க நினைச்சோம்டா அந்த ஊரில் உள்ள வசதி உள்ளவர்களை எல்லாம் அந்த ஊரில் ஃபசாது செய்ய நாம் என்ன செய்ய வைப்போம். ஒரு ஊரை அழிக்கணும்னா முதல்ல அந்த ஊர்ல உள்ளவர்கள்ல வசதி படைத்தவர்களை ஊர்ல ஃபசாது செய்ய வைப்போம்ன்றான். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஷைத்தான் தூண்டுதல் போல தூண்டுதலை சொல்லல, அல்லாஹ்வுடைய அந்த நாட்டங்கள் எப்படி நடக்கும் என்பதை சொல்றான். ஒரு நல்ல ஒரு ஊரை, ஒரு ஃபசாதில் உள்ள ஊரை அழிக்க போறான் அல்லாஹ் தஆலா. ஒரு ஃபசாதின் காரணமாக அழிக்க போறான்னா ஊர்ல உள்ள வசதி படைத்தவர்களை அந்த ஊர்ல என்ன செய்ய வைப்பானா, குழப்பங்கள் விளைய வைப்பான். அந்த குழப்பங்களின் ஊடாகத்தான் அந்த ஊர் அல்லாஹ் என்ன செய்வான், அழிப்பான் என்றான். இது என்ன, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். அதே போல வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அந்த ஊரை அல்லாஹ் அழிப்பதில்லை. அந்த ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு எப்படி சொல்றா, ஊர் ஃபசாதுல இருக்குது, ஊர்ல ஃபித்னா நடக்குது, ஆனா அழிக்க மாட்டான்ல. அந்த ஊர்ல சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலம் எல்லாம். சீர்திருத்தம் நடக்குது, இஸ்லாஹ் பண்றதுக்கான முயற்சி நடந்து கொண்டிருந்தால் அநியாயமே செய்தாலும் அந்த ஊர் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்சுரு தௌலத்தல் ஆதில வ இன் கானத் காஃபிரா. அல்லாஹ் தஆலா காஃபிரான நாடாக இருந்தாலும் நீதியாக நடக்கின்ற நாட்டுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். காஃபிரான நாடாக இருந்தாலும் நீதியாக நடக்கின்ற நாட்டுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உதவி செய்வான். குஃப்ர்ன்றது துல்ம், ஒரு அநியாயம். எனவே அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம இப்படி யோசிச்சு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இந்த சமாதானங்களின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறைகள்ல ஒன்றுதான் ஒரு மனிதனை நான் அழிக்கப் போகிறேன் என்பதை புரிஞ்சு கொள்றது. இதற்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எப்ப இந்த 3-4 விஷயங்கள் எப்ப சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒன்று பொறுமை, இன்னொன்று நன்றி, மூன்றாவது தௌபா, அடுத்தது சோதனை, பாவம். இந்த அஞ்சு நான் ஒரு தர்த்தீப்ல உங்களுக்கு ரிலேட் பண்றதுக்காக சொல்றேன். ஒன்று பொறுமை, இரண்டாவது நன்றி, மூன்றாவது தௌபா, சோதனை, பாவம். இந்த 5ல எது இருக்குது எது இல்லைன்றத வச்சுதான் நம்மட பாதை எந்த பக்கம் என்ன செய்யுது, திரும்பி கண்டிருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம் என்பதை குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்கள் எங்களுக்கு என்ன செய்யுது, காட்டுது. எல்லா மனிதர்களுடைய ஈமானுடைய அமல்களுடைய தரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைய கால மக்களை போல அமல் செய்து கொண்டு இஹ்லாஸோடு மார்க்க அறிவோடு பேணுதலோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒருபுறம். இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முஸ்லிமாக இருந்து கொண்டு பாவமே இஸ்லாத்தை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொன்னதை தவிர வேற எந்த இதுவும் இல்லாமல் பாவத்திலே வாழக்கூடியவர்கள். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில நல்லதையும் அதே போல கெட்டதையும் கலந்து வாழக்கூடிய மக்கள். இந்த கலந்து வாழக்கூடிய மக்கள்ல 2 தரப்பாக இருக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன, மனுஷன்டா அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு வம்பு பேசிக்கிற ஒரு குரூப். இன்னொரு குழு என்னன்னு சொன்னா பணிவோடு இருக்கக்கூடிய ஒரு குழுவினர். இந்த எண்ணம் எல்லாருக்கும் சார்ந்து எல்லோரையும் சம்பந்தப்பட்டது. இந்த எண்ணம் எல்லோரோடும் சம்பந்தப்பட்டதான், நல்லவர்களுக்கும் சம்பந்தப்பட்டது, கடைசி உள்ளவர்களுக்கும் என்ன சம்பந்தப்பட்டது. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த் காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். பூமியில ஃபசாது செய்யாதீங்க என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்ஊரூன். அவர்கள் தான் குழப்பக்காரர்கள், ஆனால் அவர்களால் உணர முடியாது என்று அல்லாஹ், அவர்களால உணர முடியாது, உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். செயல்பாடுகள் மிக தெளிவாக சைத்தானிய செயல்பாடா இருந்தாலும் அவங்களால ஃபீல் பண்ணிக்கல இல்லாது அந்த ஒரு இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர், இது ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல இன்னொரு பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த தலைப்புல இன்னும் சில விஷயங்களை. ஒன்று, அல்லாஹ் தஆலா ஒருவனை விரும்புகிறான் ஒருவனை வெறுக்கிறான் என்பதை மனுஷன் வெறுக்கிறான் விரும்புகிறான் என்பதை போல புரிஞ்சிடக்கூடாது. மனுஷனுக்கு வெறுத்தா விரும்பலாது, விரும்பினா வெறுக்க இயலாது. ஒரு நேரத்தில் அல்லாஹ் விரும்பிக் கொண்டே வெறுப்பான், வெறுத்து கொண்டே விரும்புவான். இது முதலாவது அக்கீதாவுடைய முக்கியமான பகுதி. ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா அவர் அல்லாஹ் வெறுக்கிறான்,
அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விரும்பிக் கொண்டே அல்லாஹ் என்ன செய்வான்? வெறுப்பான். அதே போல என்ன, மொத்தமாகவும் வெறுப்பான், விரும்பிக் கொண்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? வெறுப்பான். நமக்கு அந்த கற்பனையில் அல்லாஹ் வெறுப்பான் எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்னா, அல்லாஹ் வெறுத்துட்டான் இனி அவ்வளவுதான் அப்படி என்றல்ல. விரும்பிக் கொண்டு அல்லாஹ் தஆலா வெறுப்பான், வெறுத்து கொண்டே அல்லாஹ் என்ன செய்வான்? விரும்புவான். நல்ல செயலுக்கு விரும்புவான், கெட்ட செயலுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா வெறுப்பான். ஒரே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் புகுதும் ஒரு மனிதன்ல என்ன செய்யலாம்? சேரலாம். அல்லாஹ் தஆலா அவனை விரும்பிக் கொண்டு வெறுக்கலாம். இறை ரப்புல் ஆலமீன் வந்து ரப்புல் ஆலமீனுடைய சிஃபத்துக்கள் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா நம்ம இப்ப பேசுற டைம்ல சந்தர்ப்பத்துல நம்ம இவர் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான், இவரை விரும்புகிறான் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா யாரை வெறுக்கிறான்னு சொன்னாலும் அவங்கள தான் அல்லாஹ் வெறுக்கிறான் முழுமையாக. யாரை விரும்புறேன்னு சொன்னாலும் அவங்கள தான் அல்லாஹ் விரும்புறான். மற்ற எல்லோரையும் வெறுக்கவும் முடியும், விரும்பவும் முடியும், விரும்பிக் கொண்டே என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா வெறுக்கவும் முடியும் என்ற அடிப்படையை நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு சிந்திக்கிற விஷயங்கள் என்ன செய்யும்? சரியாக அமையும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா நம்மளை சோதிக்கிறானா? சந்தேகம் வரும். நம்ம பேசிட்டு போறது சோதிக்கிறானா அல்லது அல்லாஹ் தண்டிக்கிறானா? அல்லாஹ் தஆலா அதாவது தண்டிக்க ஆரம்பிக்கிறானா, சோதிக்கிறானா, அருள் செய்கிறானா, நெருக்கடி கொடுக்கிறானா, என்னன்னு நமக்கு விளங்காத பல கட்டங்கள் இருக்கும். எல்லா கட்டத்தையும் நம்ம மூட்டை முடிச்சு போட்டு என்ன வச்சுக்கிறோம்னு சொன்னால் இந்த சமாதானங்களின் ஊடாக அதை பிரிச்சு காண்றோம் இல்லை, அதை நம்ம பிரித்து காண்கிறோம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த இடத்துல இன்னொரு பகுதி, இப்ப இதெல்லாம் நீங்க அதாவது இன்னொரு பகுதி தலைப்புக்குள்ள வரலன்னு நினைக்க வேணாம். தலைப்பு கடைசியில் கொஞ்சம் தான். இதுல உள்ள முன்னுரைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். வசனத்தை சொன்னோன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு வழங்க, குர்ஆன் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு, இதைத்தான் குர்ஆன் சொல்லுது அப்படின்னு. ஷஹ்வத், குர்ஆன் கையாளக்கூடிய முக்கியமான வார்த்தையில் உண்டு ஷஹ்வத். ஷஹ்வத் என்ற ஆசை, இச்சை. ஹவாண்டா மனோ இச்சைன்னு படிச்சுக்கிறோமே. ஷஹ்வத் என்ற ஆசை. ஆசை என்றா அதாவது சாப்பிடணும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கும், குடிக்கணும் என்ற ஆசை, பெண்ணுடைய ஆசை, பொண்ணுடைய ஆசை, அந்தஸ்துடைய ஆசை, கண்ணியத்துடைய கௌரவத்துடைய ஆசை. இதுல குர்ஆன் சொன்னால நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஷஹ்வாத், குர்ஆன் எங்கேயா ஷஹவாத் அப்படின்னு வந்தால், ஆசைகள் இச்சைகள் என்று வந்தால் இது எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா நமக்கு வாசிச்சோன்னே இச்சை அப்படின்னு வந்தோடனே பெண்ணை மட்டும்தான் குறிக்கும். நம்மளோட சிந்தனையில முதலா போறது இது பெண் ஆசை. அதைத்தான் அல்லாஹ் ஷஹ்வத் என்றான், ஆசை என்றான். அப்படி இல்லை. குர்ஆன்ல எங்க ஷஹவாத் என்று வந்தாலும் அது என்ன குறிக்கும்? இச்சைகள் என்று வந்தாலும் அந்தஸ்து, பதவி, இந்த ஆசையை குறிக்கும். பசி, அதே போல என்ன இந்த குடிக்கிறது, அதே போல கண்ணியம், கௌரவம், அது போல இந்த பெண் ஆசை, பொன்னாசை, பொருளாதாரம் எல்லாத்தையும் குறிக்கும். இந்த ஆசைகளிலேயே பலமான ஸ்ட்ராங்கான இருக்கிறவருக்கே உணர முடியாத ஒரு மோசமான ஆசை என்ன தெரியுமா? எதென்று நீங்க நினைக்கிறீங்க? உள்ளத்தை பற்றிய வாசிப்பு இருந்தால், உள்ளத்தை பற்றிய சிந்தனை இருந்தால், உள்ளத்தை பற்றி நம்ம எப்பயும் பேத்துக்கு சரியான முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட பமாதி உத்தாஃப், பலகீனமான இடங்கள். எந்த எல்லாத்தையும் ஒருத்தரா சொல்லி முடிச்சிடலாம் சரியா? எந்த ஆசை பலமான ஆசை என்று குர்ஆன் சொன்னாலும் சொல்லுது. இப்ப நான் சொன்ன பட்டியல சொல்லுங்க. என்ன? பெண் ஆசை, அடுத்தது பொன்னாசை, அடுத்தது அந்தஸ்து கௌரவம், அடுத்தது பொருளாதாரம், அடுத்தது பசி தாகம். இப்ப அவர் பொருளாதாரம், ஒரு அந்தஸ்து, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்தஸ்து இருக்குது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஆசைகளிலேயே மிக மோசமான ஆசையாக குர்ஆன் சொல்லுது. மனிதன் வந்து பொருளாதாரத்தை கூட சில இடங்களை விட்டுருவான் அந்தஸ்துக்காக. விளங்கிட்டா? அந்தஸ்துக்காக இந்த இடத்துல நம்ம இதை வாங்கினோம்னா நம்மளோட கண்ணியம் கௌரவம் போயிரும்னு விட்டுருவான். ஆனா அதுக்காக வேண்டி கண்ணியம் கௌரவத்தை விட மாட்டான். விடுறதுக்குன்னு சில இடம் வச்சிருப்பான். எல்லா இடத்துலையும் கண்ணியம் என்ற பகுதிக்கு ஒரு இடம் இருக்கு. பொருளாதாரம் ஒரு இடத்துல எடுப்பான், விடுவான், அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த கண்ணியம் என்ற பகுதி இருக்குதே, அது எந்த இடத்துலயும் விட மாட்டான். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு ஒருத்தன் இறந்துட்டான். என்ன காரணம்னா அவன் நிர்வாணமா இருந்திக்கிறான். அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல, அவனால வெளியே ஓடி வர்றதுக்கு என்னது முடியல. அந்த மானம் கௌரவம் என்ற பகுதி இருக்குதானே, மனிதனால என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாத ஒரு பகுதி. இதனுடைய உச்சகட்டம் அது அந்தஸ்து இருக்கிறது என்றது ஒரு மார்க்கத்தில் பிழையான அம்சம் இல்லை, ஆசை அது. ஆனால் இந்த ஆசை என்றது என்ன செய்யும், தவறான இடத்துல அப்படி ஊண்டி பிடிச்சுக்கணும். மனிதனால் உணர முடியாத ஆசை என்ன சொல்லுங்க, அந்தஸ்து தான். உணர முடியாத ஆசைன்னா சிலர் வந்து உலகத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க, ஆனா அந்தஸ்து அந்த பொருளாதாரத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க. எனக்கு பொருளாதாரமான ஓல அவுட்ல வாழ்ந்துகள், அங்க வாழ்ந்துகள், இங்க வாழ்ந்து, அதையே ரூட்டா பயன்படுத்தி தலைவராயிடுவான். எது எந்த ஆசைக்கு போயிடுவான், தலைமை பதவி போயிடுவான். அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா,
ஓலை குச்சியில வந்தான்னு ஒருத்தன் எழுதிப்பான், சரி இதான் நல்ல வழி என்று அதிலே படிய வச்சு ஏறிடுறது. எப்படி அந்த ஏழ்மையில இருக்கிறத அதுல வறுமையில இருக்கிறத ஒரு ரூட்டா வச்சு தனது பதவி ஆசைய அதை வச்சுக்கொள்வோம். இதனாலதான் நிறைய பேரை பார்க்கலாம், அந்தஸ்து என்றதை அடைகிறதுக்கு பொருளாதார பணிவைத்தான் காட்டுவான். அவர் அதை எடுக்கல, அவர் இதை வாங்கல, அதனால அவர் அமைச்சராக இருந்து 100 ரூபா தான் வாங்கினார் அப்படின்னு பப்ளிக்கா வணங்கிட்டா. அப்படி இந்த பொருளாதாரத்தை ஒரு பற்றில்லாம இருக்கிறதையே ஒரு ரூட்டா பயன்படுத்துவான். இதுக்கு சீட்ல உட்கார்றது, அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு பயன்படுத்துவான். இந்த பொருளாதார இந்த அந்தஸ்து என்ற ஆசை இருக்குதானே, அது சில நேரங்கள்ல நம்மிடத்தில் இருப்பது நமக்கு வழங்காது. காரணம், நம்ம சமாதானம் செய்வோம். நம்ம தான் பொருளாதாரம் வானாண்டு வாழ்றோம், எதுவுமே இல்லைன்னு வாழ்றோம், தேவையில்லைன்னு வாழ்றோம். நமக்கு பதவி ஆசை இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவரே என்ன செய்வாரு, அவருக்கு சொல்லிக் கொள்வார். இவர் நிறைய பேசக்கூடிய வாக்களை பார்க்கிறோம். எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி என்ன செய்யாது, பிடிக்காது, அதனாலதான் நான் முன்னாலேயே போறதே இல்லை. நான் எந்த இடத்துக்கு போய் பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு கவலை வரும். இவர் தலைவர் ஆகிட்டா நம்ம நிம்மதியா இருந்துடலாம். ஏன் தெரியுமா, இதை கேட்டு நம்மளால என்னது, இந்த சீதனம் வாங்காம இருந்து வைஃப்ட 20 வருஷமா நான் என்னது நான் சீதனம் வாங்கி முடிச்சனா இல்ல, அதை பாரு அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே அந்த குரூப். இதுக்கு சீதனம் எடுத்து முடிக்கிறது என்னது நல்லது, அவ்வளவு வேதனைப்படுறது. நீ செஞ்ச கடமையை சொல்லி காட்டிக்கிறது கடமை, ஒரு சிறப்பே இல்லை. அதை சிறப்பா சொல்லி காட்டிக்கிறேன். நான் சீதனம் வாங்கி நான் 30 கல்யாணம் முடிச்சு 40 வருஷம் அப்பயே சொல்லிக்கிட்டு தான். இதை விட வாங்கி இருந்தா அவன் நிம்மதியா கௌரவமா கண்ணியமா என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த செயல்பாடுகள் என்ன செய்யும் இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு அம்சம் தான் இதை வைத்து நம்ம என்ன செய்யறது, இந்த மாதிரியான கண்ணியம் தெரியும். எனவே இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தகில்லாஹ் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பயந்துங்கன்னு சொல்லப்பட்ட அஹதத் ஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தின் பெருமை அவனை பிடித்துக் கொள்கிறார். இஸ்ஸத் என்றது அந்த கண்ணியம், அந்த இடம், ஸ்டேட்டஸ், அது அவனை என்ன செஞ்சிருது, பிடித்துக் கொள்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனை பணிய விடாம இது என்ன செஞ்சிடும், பிடித்துக் கொள்கிறது அப்படி என்றான். ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கணும் அப்படி என்ற நிலை இருந்தால், இந்த இஸ்ஸத் இருக்குதானே, இந்த கண்ணியத்தின் ஊடாக அழிப்பதை போல அல்லாஹ் வேறு எதிலே அழிக்கிறது இல்லை. ஒருத்தனை அழிக்கணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிற நேரத்துல கண்ணியம் கௌரவத்தின் ஊடாக அழிப்பதை போல அல்லாஹ் தஆலா வேற எதுவும் வர வேண்டாம். அந்த கண்ணியம் என்றது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை பெருமையோட நிற்கும். எதோட நிற்கும், பெருமை என்ற அந்த பகுதியோட சரியான கண்ணியம் என்ற கண்ணியம். அடுத்த பகுதி என்ன, பெருமை. அந்த பெருமை என்ற பகுதியில நிற்கும். பெருமை என்ற பகுதி வந்துட்டு அப்படி என்று சொன்னா, சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு ஓடுறாரு, கூட்டத்தோட ஓடுறாரு. ஃபிரௌனுக்கு என்ன தேவையா இருந்தது, இந்த ஊரை விட்டு போனா நான் நிம்மதியாயிருப்பேன், பேசாம இருந்திக்க அந்த கடல்ல விழுந்து அழிஞ்சிருப்பானா, அழிஞ்சிக்க பின்னால ஓடினான், விரட்டி ஓடினான். ஓடினவங்களை விட்டுருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பான், தப்பிருப்பான். அல்லாஹ் அழிக்கணும்னு ஒருத்தனை நினைச்சிட்டான்னு சொன்னா அதை ஒரு மூமினுக்கு தான் விளங்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சா அது எனக்கு அழிவு தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அழிவு தான். உடனே தௌபா செய்யணும்ன்றது யாருக்கு விளங்கும், ஒரு மூமினுக்கு தான் விளங்கு. ஆனா ஃபிரௌனை போன்றவர்களுக்கு விளக்கல. ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு உள்ளத்தை ஆள தெரியல. அவன் உள்ளத்துல எங்க ஒரு பலகீனம் வருகிறது, நான் எங்க வீழ போகிறேன் என்றது யாருக்கு தெரியல, ஃபிரௌனுக்கு தெரியல. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவேன், உன்னை கொல்லுவேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதான் ஊரை விட்டு போயிட்டாரு, அப்படியே போறாரு. அந்த அச்சத்தின் காரணமா போயிட்டாரு. சரி போய் சேரட்டும் என்ன செய்யலாம், அதை இருந்திருக்கலாம். போய் சேரட்டும் இருக்காம என்ன செஞ்சாரு, பின்னால விரட்டி போய், அப்பதான் கடல் புழக்கு தானே, அப்பயாவது அற்புதம் நடக்கு, நாங்க உட்கார்ந்துருக்கலாம் தானே. அதால இவரும் குரோசாகினார், அல்லாஹ் அழிச்சான். பாத்தீங்களா, இதுதான் பெருமை செய்யும். அந்த இஸ்ஸத் என்ற ஷஹவத் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த ஷஹவாத் என்ற வசனங்கள் நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு நீங்க இந்த இஸ்ஸத்துல சேர்த்து விளங்கணும். இஸ்ஸத் என்ற இந்த பகுதியினூடாக அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்று இந்த உலகத்தில் உயர்ந்து சென்றாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி வைப்பது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று. ஹதீஸ், வளர்ந்துட்டே போறோம்டா பணிஞ்சிட்டே இருக்கணும். வளர்ந்துட்டே போறோம்டா சுஜூதுல பணிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த வளர்ந்துட்டு போறவங்க ஒவ்வொருவரும் அந்த வளராதவனுக்கு செய்யற அட்வைஸ் இருக்குது. அவன் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா, நான் முன்னேறினது எப்படி தெரியுமா, அதுக்கெல்லாம் ஒரு காரணம், ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் இருந்துச்சு, வழங்கிட்டா அப்படி எப்படின்னு அவனை சொல்லி 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 நீங்க ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம், அல்ல உங்களுக்கு திறமையை தந்திருக்கலாம். அதை குறிப்பிட்ட சரியான இடத்துல கொண்டு வச்சவன் ரப்புல் ஆலமீன். இல்லைடா திறமையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் முன்னேறல, அந்தந்த இடத்துல இருந்துட்டீங்க. உங்களை சரியாக வழி நடத்தி கொண்டு வந்து வச்சது அவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்தால் அப்படியே இருந்திருப்பார், பெரிய திறமை உள்ளவர், கனவுக்கு விளக்கம் சொல்றவர் தான். அதுக்கு சிறைச்சாலையில் ஒருவரை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ஒரு கனவு காட்டி
அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பின்னால் அவன் விடுதலையாகி மன்னருக்கு கனவை காட்ட வச்சு, இவன் இதை விட ஒரு விளக்கம் சொல்ற ஒருத்தர் சொல்ல வாண்டு மன்னருக்கு சொல்ல வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே எடுக்க வச்சது யாரு? ரப்பு. அமைச்சராக்கிறது ரப்பு. ரப்புடைய ரூட் ஒன்று இருக்குது. கனவுக்கு எனக்கு விளக்க சொல்ற திறமை இருக்குது என்றதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அதை உனக்கு இடத்துல கொண்டு போய் வச்சது யாரு? ரப்புல் ஆலமீன். உணர தெரியல நமக்கு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான அந்த இஸ்ஸத்துடைய வடிவத்தில் அளிக்கிற முறை இருக்குதே, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன செய்யும்? பலமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நம்ம கண்ணியமா நம்ம கண்ணியமா இருக்கிறோம் நினைச்சா அப்ப அழிவு வரப்போகுதான்னு அர்த்தம் அல்ல. இந்த பகுதி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த நம்ம அந்த கண்ணியம் எந்த இடத்துல இருக்கிறன்றத உங்களுக்கு என்ன செய்யலாம்? புரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வசனங்கள்ல. அதுக்கு அடுத்ததாக மனிதனுக்கு வரக்கூடிய உச்சகட்டமான ஷஹ்வத் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்றது பெண். குர்ஆனும் சுன்னாவும் சொல்றது என்னது? பெண். பொருளாதாரம் அல்ல. பொருளாதாரத்தை பெண்ணுக்காக இழப்பான். பொருளாதாரத்தை பெண்ணுக்காக என்ன செய்வான்? இழப்பான். மனைவிக்காக நம்ம பெண்ணுக்காக இழக்கலை, மனைவிக்காக இழக்கலன்னு யோசிக்கூடாது. ஹராமான வழியில சொல்றேன், விளங்கிட்டா? ஹராமான வழியில என்ன செஞ்சிருவான்? அந்த இழப்பான். அப்ப அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வந்து தஅத்துஹு, அதாவது ஒரு பாருங்க ரெண்டே சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 7 பேருக்கு நிழல் கொடுப்பேன்றதுல தஅத்துஹு, ஒரு பெண் அவளை அழைக்கிறார். இம்பஅத்துன் ஸாத்து மன்சிபின் வ ஜமால், பதவி உள்ள ஒரு பெண், வஜமால் அழகுள்ள ஒரு பெண் அழைக்கிறான். ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அழகு இருக்கும், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன் இவர் விலகி போவார். காரணம் அந்த இடத்துல இவர் தப்புறதுக்கு வழி இருக்காது. இவர் தப்புறதுக்கு வழி இருக்காது. ஆனா அந்த பெண்ணை என்ன ஆகிறான்? அந்தஸ்து உள்ள பெண்ணாக இருக்கிறா, காப்பாற்ற முடியும். வேற எதில் ஒன்று அகப்பட்டால் காப்பாற்ற முடியும் என்றால் சூழல் சரியாக அமைது என்று அர்த்தம். இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அந்த பெண்ணை அழைக்கிறார். இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வை என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். அவருக்கு தான் நிழல். விபச்சாரத்தை விட்டு எல்லாருக்கும் நிழல் இல்லை. யாருக்கு நிழல்? இந்த சூழ்நிலையில விட்டவருக்கு தான் நிழல் அப்படின்னு வாரத்தை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்துக்காக என்ன செய்வான்? விபச்சாரம் என்ற அந்த அந்த பொருளாதாரத்தையும் செலவழித்து என்ன செய்வான்? அந்த இடத்துக்கு போவான். 2வது ஷஹ்வத். 3வது இடத்துல தான் மனிதனுக்கு என்ன அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை என்ன செய்யலாம்? வைக்கிறான். ஆனா நம்ம இந்த கடைசியை விளங்காம ஃபர்ஸ்டே விளங்காம நடுவில் உள்ளது தான் எல்லா வசனங்களும் என்ன செய்வோம்? ஷஹவாத், இச்சை என்று வந்தோடனே அதுக்கு தான் என்ன செய்வோம்? ஆசைன்னு வந்தோடனே அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? அப்படி இல்லை. அந்தஸ்து, நான் பெருசா வாழணும், தகுதியா வாழணும், மற்றவன்ட்டு கண்ணியமா இருக்கணும் அந்தஸ்து. 2வது என்ன? பெண். அடுத்தது 3வது என்ன? இந்த வந்து என்ன, அதாவது பொருளாதாரம். அதுக்கு அடுத்ததான் பசி, அதுக்கு அடுத்ததான் தாகம். இது எல்லாத்தையும் பொருளாதாரத்துக்காக கட்டுப்படுத்துவான். எதை? பசிய பொருளாதாரத்துக்காக வேண்டி பசியில் இருப்பான், குடிக்காம இருப்பான். அப்பப்ப தேவைன்னா மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கொள்வோம்? செய்து கொள்வோம்னு நினைப்பான். எனவே அந்த அந்த தர்த்தீபை பாருங்க. இந்த தர்த்தீபை நம்ம புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற நேரத்தில், அதாவது ஒரு மனிதனுடைய அதாவது வழிகேடு அந்த அந்த திரும்பக்கூடிய அந்த இடம் ஆரம்பிக்கிற ஒரு இடமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய முதல் அம்சத்தை பாருங்க. நம்ம வந்து தாண்டி போகிறோம், கலைந்து போகிறோம், நம்ம அழிய போகிறோம் என்கின்ற அந்த இடத்துக்கு இது ஒரு ஆதாரம். ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் சூரா அதாவது மரியம்ல 59:60 வசனம். அழிய போகிறோம். இந்த இடத்துல நீங்க நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் தண்டிக்க போகிறான் என்ற அது மட்டுமல்ல, நம்மட பாதையில் அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறான், நம்மளை எடுக்க வச்சுக்கிறான். இந்த பாதையில நம்ம கண்டினியூ பண்ண மாட்டா முடிவு என்ன? அழிவுன்றது. அதை தான் நம்ம இப்ப அழிய போகிறோம் என்றால் நம்ம கால் வச்சுக்கிற பாதை நம்ம தவறி போய் அல்லாஹ் தஆலா நம்ம அழிக்க ஆரம்பிக்கின்ற பாதையில என்ன செஞ்சுக்கிறோம்? கால் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா மரியம் 59:60 வசனம், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததியினர் உருவாகினார்கள். ஒரு ஆரம்ப சந்ததிக்கு பின்னால் இன்னொரு சந்ததியினர் உருவாகினார்கள். அதாஉஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், தொழுகையை வீணாக்கினார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார், ஆசைகளை பின்பற்றினார்கள். வத்தபஉஷ் ஷஹவாத், ஆசைகள்னா இந்த 5 உங்களுக்கு என்ன செஞ்சிரணும்? வந்துறணும். அதுல ஆசைகளை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் நரகத்தை என்ன செய்வார்கள்? அழிவை அடைவார்கள். இல்லாமன் தாப, தௌபா செய்தவர்களை தவிர. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 5 விஷயம் சொன்னேன். இந்த 5 எப்ப நீங்க ரிலேட் பண்ணிக்கங்க. அதுல ஒன்று என்ன? தௌபா. தௌபா செய்தவர்களை தவிர, வ ஆமன, ஈமான் கொண்டு, வ அமில சாலிஹன், அதுக்கு பின்னால் என்ன? நல்லமல்கள் செய்தவர்களை தவிர, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத வலா யுظلمون ஷையா, அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள், அநியாயம் கொஞ்சம் கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். இந்த சொர்க்கத்திற்கு நுழைவார்கள், கொஞ்சம் கூட அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் சொன்னது யாரு? தொழுகை வீணாக்கி சகவத்தை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். தௌபா செஞ்சிருந்தா அதுல இருந்து அவங்க என்ன
தௌபா செஞ்சிருந்தால், எனவே இந்த தௌபா என்ற ஒரு அடையாளமா வச்சுக்கோங்க. அவர்கள் அந்த பாதையில நிலைத்திருக்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு எது? தௌபா என்பதை வச்சுக்கோங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க என்ன சொல்றாங்க? முதலாவது, ஒரு மனிதன் தவறான வழியில போகிறான், அழிக்க போகிறான் என்றால் அவன்கிட்ட முதல் வீணாவது எது? தொழுகை, அஸ்ஸலா. முதலாவது வீணாகும் எது தெரியுமா? அவனிடத்துல தொழுகை வீணாகும். 5 நேரம் டைமுக்கு தொழுது கண்டிருப்பான். அதுக்கு பின்னால முதலாவது அந்த டைம் கேட்டா அவ்வளவு வக்தல்ல, லுஹரை வந்து என்ன செய்யணும்? அசருக்கு முன்னால தொழுதுறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 நேரத்துல தொழுது காட்டினாங்களா இல்லையா? இது அவ்வளவு வக்து, இது ஆகிர் வக்து, இது இடையில தொழுதுறோம். மக்ரிப இஷாவுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும்? தொழுதுறோம். இஷாவை அதுக்குரிய டைமுக்கு முன்னால, சிலர் நடுநிலை செய்வாங்க, சிலர் ஃபஜ்ர்னு சொல்லுவாங்க. வணங்கிட்டா? 2 கருத்தும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில. இதுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும்? இஷாவை தொழுதுறணும். ஜமாத்தோட தொழுறது கடமை, வாஜிப். அதுல பிழை விடுறது பாவம். அத காரணம் இல்லாமல் தொழுகையை வந்து நம்ம பிந்த வைக்கிறது செயல் ரீதியான ஒரு குஃபர், இறை நிராகரிப்பு. இப்படி எல்லாம் என்ன செய்யற நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். எனவே இலாஅத்துஸ் ஸலாத், தொழுகை வீணாக்குதல் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு மார்க்க அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்றால், தஅkhீருஸ் ஸலா அன் அவ்காதிஹா. முதலாவது ஸ்டார்டிங் எதா நடக்கும்னா தொழுகை வந்து அவர் என்ன செய்வாரு? டைமுக்கு தொழுவதிலிருந்து வீணாக்க ஆரம்பிப்பார். முதல் அழிவுக்குரிய ஒரு அடையாளமா அவருக்கு என்ன செய்யும்? இருக்கும். நல்லா தொழுதுட்டு வந்திருப்பாரு. சிலர் வந்து சுபகு தொழுகையில வீணாக இருந்திருப்பாங்க. அவர் முதலாவது ஸ்டார்ட் ஆகுவார் லுஹர்ல மாறுறதுக்கு, அதோட சேர்த்து என்னது இஷாவுல மாறுறதுக்கு. எல்லா தொழுகையும் இப்ப என்ன செய்யும்? கொஞ்சம் வீணாக ஆரம்பிக்கும். இப்படி வீணாக ஆரம்பிச்சா அவர்கிட்ட என்ன இருக்குமெண்டா, எவ்வளவு வீணாக்குறாரோ அதே அளவுக்கு ஷஹ்வத் இருக்கும், தவறான ஷஹ்வத். சந்தேகமே இல்லை. இதுல என்ன சந்தேகமே இல்லை. இதுல ஷஹ்வத்ன்றது ஒரு ஷஹ்வத் இல்ல, நான் இப்ப சொன்னேனே, எல்லா ஷஹ்வத்தும் அதுல என்ன செய்யும்? எல்லா ஒரு பகுதியும் இருக்கும். இந்த ஏதோ ஒரு தவறான வழியிலான ஒன்றில் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் தவறான வழியிலான ஒரு உழைப்பாசை ஒன்று இருக்கும், அல்லது ஒரு பொருளாதார ஆசை இருக்கும், அல்லது ஒரு பெண் ஆசை இருக்கும், அல்லது அந்தஸ்து என்ற ஆசை என்ன செய்யும்? அவருக்கு இருக்கும். அதுல அவர் கூட்டிக் கொண்டு செல்கிறார் என்று அர்த்தம். எந்த அளவுக்கு தொழுகையில நமக்கு வீணாகுதோ அந்த அளவு நீங்க என்ன செய்யணும்? இந்த ஷஹவத்துல எந்த பகுதி என்ன செய்யுது நமக்கு கூடிக்கொண்டு வருதுன்னு பார்க்கணும். இதுலதான் நம்ம பிழை விடுறோம். சிலர் இங்க பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பெண் ஆசையில சரியாகிறோம், பொருளாதார சில எதுவும் இல்லைன்னு நினைச்சிடுறாங்க. இல்ல, இன்னொரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் இப்ப சொன்னேன். இதுல ஏதாவது ஒன்றுடைய ஆசை அவர்கிட்ட வளர்ந்துட்டு வருது, அவர்கிட்ட என்ன செய்து வளர்ந்துட்டு வருது. அதே அளவுல என்ன செய்யும்? தொழுகை வீணாகிட்டு வரும். தொழுகை எந்த அளவுக்கு வீணாகுதோ அந்த அளவுக்கு இது என்ன செய்யும்? வளர்ந்துட்டு வரும். அப்படி வளருது என்று சொன்னால் அழிவின் பாதையில நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இப்ப கால் வைத்திருக்கிறோம். இத உடனே இல்லாமன் தாப, தௌபா செய்து அதை வந்து ஈமான் கொண்டவர் தானே அந்த பிழை செய்யறாரு. அல்லாஹ் மறுபடியும் என்ன சொல்ற? ஈமான் கொண்டு என்ன சொல்ற? அப்படின்னா என்ன? புதுப்பித்தல், தஜ்தீதுல் ஈமான். அதை புதுப்பித்து கொண்டு சரியான வழிக்கு வந்துட்டான்னா அந்த கை, அந்த என்ன அழிவிலிருந்து அவர் தப்பிடுவார், சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவாரு. அப்ப அவரிடத்துல தொடர்ந்து அவர் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? ஓகே, தௌபா. அது அடிப்படை தௌபா. அந்த தௌபா என்ற பகுதியை விடக்கூடாது. ஷைத்தான் முதலாவது ஒரு அடியாண்டி இது எடுக்க பார்க்கறது, பாவம் செய்யற அடியாண்டி இது எடுக்க பார்க்கறது தௌபாவை தான். ஃபர்ஸ்ட் அதை தான் எடுப்பான், அந்த தௌபாவை தான் எடுக்க பார்ப்பான். மிக இலகுவான முறையில தௌபா என்ற பகுதியை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தந்தீங்க. உலகத்துல எந்த மார்க்கமும் மதமும் சொல்லாத அமைப்புல என்ன இது சொல்லி தந்திருக்குது. தௌபா என்ற பகுதி, மன்னிப்பு கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய என்னது அந்த புனித தினத்துல, பாவங்கள் கழிகிற தினத்துல எப்படி குறைச வச்சு என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யறோம்? மன்னிப்பு கொடுக்கிறோம்னு மன்னிப்பாங்க. அந்த ஒரு ஃபாதிரி ஒரு இஸ்லாத்துக்கு வராரு, எதை வச்சு தெரியுமா? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ், அதாவது அஃப்வன், அதாவது இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஅ வ மன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர் அன்றைக்கு மன்னிப்பு கொடுக்க போயிட்டு இருக்கிறார். அவருடைய உள்ளத்துல அந்த வசனம் வந்து அப்படியே பதியுது. ஏன்னா அவங்க வந்து மலக்குகளை, வேதங்களை, தூதர்மார்களை, மறுமை நாளை, சொர்க்கத்தை, நரகத்தை நம்பியவர்கள். அவங்களுக்கு அது தெரியும். அப்ப உண்மையிலே நம்ம மன்னிப்பு கொடுக்க தகுதியற்றவர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதை பார்த்து அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை விட மன்னிக்கிறதுக்கு யார் தகுதியான, யாரால மன்னிக்க முடியும்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல இருந்து நீ வந்து தௌபா செய்யணுமா? தௌபா செய்வது எப்படி அப்படி என்று ஒரு பெரிய கஷ்டமான வழி ஒன்று என்னது இல்ல. இருந்த இடத்திலேயே ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? யா அல்லாஹ் இந்த பாவத்தை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன்னு மனம் உருகின அல்லாஹ்விடத்துல அவன் கையேந்தினாலே அது தௌபா தான். அதை செய்யாம எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு இதை செஞ்ச உடனேயே தௌபா செய்யணும், நாளைக்கு செய்யணும், நாளன்னைக்கு செய்யணும், உட்காருவோண்டா ஷைத்தான் அதைத்தான் என்ன செய்வான்? பிற்படுத்திக்கிட்டே. ஏன்னா உங்களுடைய பாதையுடைய ட்ரக் மாறடா அதுதான். நீங்க இந்த ரூட்டை எடுக்கிற நேரத்துல
இந்த பக்கத்துக்கு திரும்புறதுக்குரிய அந்த பகுதி எது? தௌபா. அந்த தௌபாவை சைத்தான் எடுத்துக்கிட்டே இருப்பான், உங்களை வழி நடத்திக்கிட்டே போவான். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வழி நடத்திட்டு போவான். அந்த பயணத்துல நீங்க தௌபா மறந்திருப்பீங்க. அந்த பயணத்துல தௌபாவை நீங்கள் மறந்திருப்பீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய பாதை தெரியாம போயிடும். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களுக்கு பின்னால் இதை சொல்லுவா, இல்லாமன் தாப, தௌபா செய்தவர்களை தவிர. அப்ப முதலாவது விளங்கணும் இதாஅத்துஸ் ஸலா, தொழுகை இல்லாமல் போகுதல். நீங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபர்ஸ்டா நம்ம சந்தோஷமா இருக்கணும்டா, முதலாவது பாரமா வர்றது தொழுகை. தொழுகை என்ன செய்யும்? பாரமாக வரும். எல்லாத்துக்கும் பிளே பண்ணுவாங்க. ஒரு ட்ரிப் போற டைம்ல அதை செய்ய தொழுகை, அதை அங்கே நீங்க ஏதாவது சமாளிச்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. உண்மைட்டா எல்லாத்துக்கும் பிளே பண்ணிருப்பா, எங்க தொழுறன்னு பிளே பண்ண அதை அப்படி பார்த்து என்ன செய்யலாம், முடிச்சுக்கலாம். இது 5 நேரம் நல்ல முறையில ஈமானோட தொழக்கூடிய மக்களாக அவருடைய வாயில வந்திருந்தா அது வேற அம்சம். ஏன்னா அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பழகி போயிருக்கும். ஆனா வரக்கூடிய 90% எந்த அடிப்படையிலன்னா அதுக்கு ஒரு சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறது. ஒரு 5 நிமிஷம் தானே, அது ஒரு பிரச்சனை இல்லை. 5 நிமிஷத்துக்கு அவன் படுற பாடு, அந்த 5 நிமிஷத்துக்கு அவன் போய் அவன் என்ன கஷ்டப்படுறான். ஒரு 5 நிமிஷம் நிக்கிறான். ஆனா பேசுற டைம்ல எப்படி சொல்லுவான்? 5 நிமிஷம். எனவே இதாஅத்துஸ் ஸலா, எங்களிடமிருந்து தொழுகை போகிறது என்றால் நேற்றையை விட இன்றைக்கு நல்லா இருக்கணும் தொழுகை. நேற்று நம்ம கொஞ்சம் பொடுபோக்கா இருந்தோமா, இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும், அதுக்கு அடுத்து கூடுதலா இருக்கணும். அப்படி இப்படி கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்சிட்டு போகணும். குறைஞ்சிட்டு போகுது என்று சொன்னா நீங்க டக்குன்னு தொழுகையை மட்டும் பார்க்காதீங்க, அடுத்த பகுதியை பாருங்க. என்ன ஷஹவத் உங்களை மூழ்கடிச்சிட்டீங்க. உழைப்பு என்ற ஷஹவத்தாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இது போன்ற அந்தஸ்து என்கின்ற மோகமாக இருக்கலாம். இது போன்றவைகள் என்ன செய்யும்? உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்லி காட்டுகிறான் சூரா மரியம். திருப்பி அந்த வசனத்தை நான் ஓதுறேன். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், அவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததியினர் உருவானார்கள். அதாஅத்துஸ் ஸலா, நமக்கு பின்னால நம்முடைய பிள்ளைகள் முதலாவது பேணணும்னு நினைக்கிறது, பேணணும் நினைக்க வேண்டியது தொழுகை. அல்லாஹ் சொல்ற அந்த சந்ததியினருக்கு பின்னால் வந்த சந்ததியினர்கள் முதலாவது வீணாக்கிறது எது? தொழுகை. விளங்கிட்டா? எனவே அதாவது அதை வீணாக்கினால் வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் என்ன செய்வாங்க? மனோ இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதையும் பின்பற்றி தொழுகையும் வீணாக்கினார்கள். தொழுகை வீணாக்கினதுனால மனோ இச்சை பின்பற்றினா அல்லாஹ் சொல்லல. தொழுகை வீணாக்கினார்கள், மனோ இச்சை பின்பற்றினார்கள். ரெண்டு ஏக காலத்துல என்ன செய்யும்? நடக்கும். எந்த அளவுக்கு மனோ இச்சை அதிகமோ, எந்த அளவுக்கு ஆசைகள், இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள் ஈடுபாடு அதிகமோ, அந்த அளவுக்கு தொழுகை என்ன செய்யும்? வீணாகி கொண்டே போகும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த மனிதனுடைய அந்த ஷஹ்வத்துல் இஸ்ஸா, கண்ணியம் பற்றி தனியாக அல்லாஹு தஆலா இந்த ஷஹ்வத்துக்குள்ள சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு முன்னுரையில அதோடைய பகுதியை அடையாளப்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ரா அதாவது 204 26 வசனம் வரைக்கும். வமினன் நாஸ், ரசூலுல்லாஹ்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், மனிதர்களே இருக்கிறார்கள். மையுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவருடைய பேச்சு உன்னை கவரும் என்றான். யாரை கவரும்? அல்லாஹ்வுடைய தூதரை கவரும். அவர் பேசுற பேச்சு அல்லாஹ்வுடைய தூதரை கவரும். வமினன் நாஸி மையுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தித் துன்யா, ரசூலுல்லாஹ்களை கவரும்னா அவர் என்ன பேசுவாரு? விஞ்ஞான அடிப்படையில் அபிவிருத்தி அதை பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் எதை பேசிப்பாரு? அல்லாஹ்வை, ரசூல, ஈமான, இஸ்லாத்தை பேசுவாரு. ரசூலுல்லாஹ்களுக்கு அது கவரும். வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி, அல்லாஹ்வை தனது உள்ளத்திலே உள்ளதற்கு சாட்சியாகவும் அவன் ஆக்குவான். நான் சொல்றதுக்கு யார் சாட்சி? அல்லாஹ் சாட்சி. அல்லாஹ் தஆலா சொல்றா உங்களை கவரும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை சாட்சியாகவும் தன் உள்ளத்திலே உள்ளதுக்கு அவங்க ஆக்குவான். அல்லாஹ் தஆலா சாட்சி என்ன கல்பில் என்ன இருக்கிறது இப்படி சொல்லிடுவான். இதெல்லாம் அந்தஸ்தின் காரணமாக நடக்கக்கூடியது நல்லா பின்னால சொல்றான். வித்திரு தொழுதிகளா நம்ம கேட்போம், கேட்கவே கூடாது. முதலாவது அப்படி கேட்கிறவர் நல்ல அகலாக்குள்ளவர் அல்ல. விளங்கிட்டா? அப்படி கேட்டா நம்ம மறைக்கிறதுக்கான முழு உரிமையும் என்னது? மார்க்க ரீதியாக உண்டு. ஆனாலும் நம்மளோட பணிவு என்ன செய்யணும்? இல்ல நம்ம தொழுது படலைன்னா ஓகே, அவர் விரும்ப நடிச்சுட்டு போயிடும். இவர் என்ன சொல்றதுன்னு சொன்னா, அது அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும். அவருக்கு என்ன பதில் சொல்றா? அது என்னது? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் தன் இஸ்ஸத்தை இழக்கிறது இதானே. அவன் செய்யாத விஷயத்துல கூட, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல கூட அவனால் அதை இழக்க முடியாது. அல்லாஹ்வை சாட்சியா சொல்லுவான். வயுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, நீங்க என்ன சொல்லிக்கிறோம் அந்த இடத்துல? அது உங்களுக்கு தேவையில்லாத வேற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா முடிஞ்சுது. அது அல்லாஹ்வுக்கு தெரியுமா? நீங்க ஏன் அல்லாஹ்வை சம்மந்தப்படுத்துறீங்க? அதான் பிள்ளைங்க அங்க விட்ட பிழையது. அதான் நீங்க மறைமுகமா வித்துரு தொழுதுன்னு நினைச்சா நம்மளோட பிழையும் இல்லை. அப்படி என்றதுக்காக யாரை சாட்சியாக்குறீங்க? அல்லாஹ் சாட்சியாக்குறீங்க. அப்படி அல்லாஹ் கொண்டு வரோம். நீங்க அல்லாஹ்வை மஹப்பத்து வைத்தவர்களாக இருந்தா அல்லாஹ்வுடைய பேரே நீங்க எங்க எடுக்க வேணா, தேவையில்லாத இடங்கள்ல. அல்லாஹ்வோட நேசம் உள்ளவராக இருந்தா,
தந்தையுடைய பேச்சை ஒரு இடத்துல எடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? தந்தையை பத்தி இந்த இடத்துல என்ன செய்வானா, பேச வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம், ஏதாவது தவறா எடுத்து. அதே மாதிரி அல்லாஹ்னு நீங்க எடுக்கிற இடம் வந்து கண்ணியமான இடமா இருக்கும். அல்லாஹ் நீங்க விரும்புறீங்களா இருந்தா. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, யுஷ்ஹிதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பி, அல்லாஹ்வை சாட்சியாக என்ன செய்வான், மாத்தி விட்டு வஹுவ அலத்துல் ஹிசாம், அல்லாஹ் தஆலா சொல்றான் அவன் வீண் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருப்பான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவன் பூமியில திரிந்தால் இந்த பூமியில் விவசாயங்களை அழித்து குடும்பங்களை அழித்து ஃபசாது செய்யக்கூடியவனாகத்தான் இவன் என்ன செய்வான், இருப்பான். ஆனா பேச்சு என்ன செய்யும், கவர்ச்சியாக இருக்கும், அல்லாஹ்வை சாட்சியாளனாக இருக்கும். இதற்கு என்ன காரணம்? அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத், அல்லாஹ் ஃபசாதை என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. குழப்பத்தை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. இவருக்கு அடையாளம் என்ன? இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே. இவருக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, வஇதா கீல லஹு தக்கில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தில் அவன் பெருமை பாராட்டுவான். அவனுடைய கண்ணியம் அவனை என்ன செய்யும், அவனுடைய கௌரவம் வந்து அவனை பிடித்துக் கொள்ளும், அவனுடைய அந்தஸ்து அவனை என்ன செய்யும், பிடித்துக் கொள்ளும். ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவனுக்கு போதுமான இடம் எது, நரகம்தான். வலபிஸல் மிஹாத், அது தங்குமிடங்கள்ல மிக மோசமானது அல்லாஹ் சூரா பக்கரால சொல்லி காட்டுறான். இப்ப இதுல அல்லாஹ் தஆலா இவ்வளவையும் சொல்லிட்டு ஒரே அடையாளம் தான் சொல்றான். பாவம் என்று சொல்லப்பட்டா அதை ஏற்றுக்கொள்ள பண்பு யாருக்கு இருக்கிறதோ, பாவத்தை கௌரவத்துக்காக ஏற்றுக்கொள்வாங்க. நான் எப்பயும் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படி என்று, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சப்போர்ட்டர்ஸ் ஒரு 10 பேர் இருப்பான், அவன் பிரச்சனை ஆயிடுவான்னு ஏற்றுக்கொண்டுருவோம். அங்க எல்லாம் போன பிறகு இதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கே இல்லை, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவனுடைய குணம் அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நான் ஏற்றுக்கணும்னு இந்த குரூப் என்ன செஞ்சிடும், சரிதானே அப்படி என்ற இடத்துக்கு இங்கே வந்துடும். இந்த இதல்ல இஹ்லாஸாக ஒரு மனிதன் விமர்சிக்கப்படுகிற நேரத்தில் அவன்கிட்ட உண்மையிலே பாவம் என்று ஒன்று இருந்தால் அவன் முதலாவது அந்த கண் முன்னால கொண்டு வரது யாரை தெரியுமா, ரப்புல் ஆலமீன் தான். யா அல்லாஹ் இது உனக்கு செஞ்ச பாவம், இவனுக்கு எந்த ரைட்டும் இல்லை எனக்கு சொல்றது, இருந்தாலும் நான் இதை என்ன செய்யறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த தன்மை உங்களிடத்துல வருமாக இருந்தால் உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க, இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட உள்ளத்தை கேட்டு பாருங்க. உங்களை நீங்கள் பாவி என்பதை ஒட்டச்சி சொல்றான். நீங்க ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்க பெருமைக்குரியவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள். நமக்கு தெரியாததை அவன் சொன்னாலும் சரி, உடனே அப்படியாக இருக்குமோ என்று என்னை மீட்டி பார்த்து தனிமையில் அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த பகுதியில் நீங்க என்ன இல்லை. ஆனா மனிதன் இயல்பு என்ன தெரியுமா, முதலாவது வெறுக்கிறது உபதேசம் செய்யறவன தான். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வனஸஹ்து லக்கும் வலக்கின் லா துஹிப்பூன நாஸிஹீன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன். அழிஞ்ச பிறகு சொல்றாரு, உங்களுக்கு நான் உபதேசம் செய்தேன், ஆனாலும் நீங்கள் உபதேசகர்களை விரும்புவது இல்லை. ஏன் தெரியுமா, நண்பர்கள் பாராட்டிக்கின்றிருப்பாங்க, உபதேசகன் உங்களுக்கு எதிரானதை சொல்லுவாங்க. உபதேசம் என்ன செய்வான், உங்களுக்கு எதிரானதை சொல்லுவான். முதலாவது நம்ம தட்டி விடுறது யாரு, இந்த எதிரான சொல்ற பாட்டியை தர உள்ள என்ன செய்யறது, எடுத்துடுறது, நம்மளை பாராட்டுறவங்களையே வச்சுக்கிறது, அப்படியே குளிர்ந்து போய் அழிஞ்சு போறது, அப்படியே குளிர்ந்து போய் என்ன செய்யறது, அழிந்து விடுவது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்ஸத் அவருடைய அடையாளமாக இருக்கிற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே மிகவும் மோசமான வார்த்தை எது, இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றால் அலைக்க பினஃப்ஸிக், உங்களோட வேலையை நீங்க பாருங்க என்று சொல்றதுதான் மனிதன் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே மிகவும் மோசமான வார்த்தை. இப்படிப்பட்டவர்கள்ட்ட இன்னொரு பண்பு இருக்கும், மற்றவர்களை எல்லாரையும் கேவலமாக பார்ப்பது, மற்றவர்கள் எல்லோரையும் கேவலமாக பார்க்கக்கூடிய பண்பு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இதா கால ஹலக்கன் நாஸ், இதா கால ரஜுல் ஹலக்கன் நாஸ், மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, எல்லாரும் மோசமா போயிட்டாங்க, இப்ப எவனையில் எடுக்கிறதுக்கு எல்லாமே முடிஞ்சு, இப்படியே கொஞ்சமே பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்கள பேசி பாருங்க, சுபஹானல்லாஹ் எல்லாமே முடிஞ்சுது, எல்லாம் விவாதத்து போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் அழிச்சிட்டாங்க, எல்லாம் நாசமா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறார் நமக்கு விளங்கல, இந்த சொல்றவர் சந்திரன்ல இருக்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு, அல்லது அவர் விதிவிலக்கு, அல்லது இந்த அழிந்தார்கள் என்பதனூடாக அவர் என்ன சொல்ல வராரு, நான் மட்டும் என்ன செய்யல, அழியல்ல, நான் மட்டும் அழியல்ல சொல்ல வரார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் தான் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்றாரு, அவர் தான் மிக மோசமானவர். என்னது, இஸ்ஸத், அந்த பெருமையின் அடையாளம் அவர்கிட்ட என்ன செய்ய விரிக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு நம்ம அழிவின் பாதையில கால் வைக்கிறோம் என்பதற்கான அடுத்த மிக முக்கியமான இந்த ஷஹ்வத்துடைய அடையாளங்கள்ல உண்டு என்ன தெரியுமா, தொழுகை எப்படி வீணாக்குறோமோ இந்த ஷஹ்வத் நம்மகிட்ட இந்த பகுதியால வந்தால் எப்படி, உபதேசங்கள் வருகிற நேரத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. உபதேசங்கள் நம்ம கூடுதலா யார்கிட்ட நிராகரிப்போம் தெரியுமா, புதுசா சொல்றவர்கிட்ட இல்ல, பழகினவர் சொல்றவர்கிட்ட தான். மனைவி ஒரு உபதேசம் சொன்னா என்ன, உடனே தட்டிடுறது. கணவன் ஒரு உபதேசம் சொன்னா உடனே தட்டிடுறது. உபதேசம் என்று நான் சொல்றது என்னது, இந்த உலக விஷயங்கள்ல மார்க்கத்துல ஒரு பிழை சரிய சொன்னா, ஒரு புள்ள சொன்னா அதை தட்டிடுறது. முதலாவது வளர்ற வழியை பாருன்னு அவனை அடிச்சுடுறது, விளங்கிட்டான். இப்படி தட்டக்கூடிய தன்மைகள் இருக்குதே, இதுதான் என்ன, நம்ம சரியான இடத்துல இருக்கணும்.
ஒரு உண்மையான மூமின் எப்படி தெரியுமா அறிவான், யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு நசீகத்து பண்ண மாட்டாரா, நம்மளோட குறைய சொல்லி தர மாட்டாரா, அப்படி என்ற மனோநிலை அவன் எப்ப இருந்துகிட்டு இருப்பான். ரஃபாக சொன்னாலும் சரி, அதை வந்து சொஃப்டாக சொன்னாலும் சரி, அது பாரமாக இருந்தாலும் அதை சொல்றது என்ன, உங்களை விட இன்னொருவன் உங்களை பத்தி சிந்திப்பான் கூடுதலா. எங்களுடைய தவறை எங்களை விட யார் காட்டி தருவான்? ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய கண்ணாடி. இப்ப எப்படி மாறிக்குது? கேமராவா மாறிக்குது. அந்த மூமெண்ட் ஃபுல்லா அவனுக்கு ஒன்றும் காட்டுறது இல்லை, ஊர் உலகத்துக்கு எல்லாத்தையும் காட்டிடுறது. வணங்கிட்டா அப்படியே ரிசீவ் பண்றது ஃபுல்லா மற்றவனுக்கு எல்லாம் காட்டிடுறது. கண்ணாடி என்றா இவன் செய்யற அத்தனை செயல் அவளை பார்ப்பான், அவன் பார்த்துட்டு ஓ நம்மளோட பிழை இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சு கொள்வான். இப்படியான ஒரு நிலை ஒரு மூமின் விரும்பணும். ஆனா நம்ம கண்ணாடியை கண்டாலே உடைச்சிடுறது. இவன் நம்மளுக்கு சரி வர மாட்டேன், நம்மளுக்கு குறைய காட்டிட்டிருக்கிறான், நம்மளே குறைய காட்டிட்டிருக்கிறான். இதே உங்களுக்கு அடையாளம் என்ன? நீங்க இப்ப என்ன செய்றீங்க? அழிவின் பாதையில நிற்கிறீர்கள். இது ஆரம்பம். இல்லாமன் தாப, தௌபா செய்து அடுத்த பகுதிக்கு வந்தவர்களை தவிர. இல்லை என்றால் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வது தெரியுமா? எந்த ஷஹ்வத் எங்களுக்கு மேலோங்குதோ அந்த ஷஹ்வத்தை வச்சுதான் அழிப்பான். நல்ல முறை நான் இதுல சொல்லாத ஷஹ்வத்துகள் இருக்குது. ஒன்று ஷஹ்வத்துல் இல்ம், அறிவு ஆசை, அறிவு இச்சை. அறிவு ஒரு இச்சை, அறிவால் அல்லாஹ் அழிக்க முடியும். அறிவு ஆசையால் அல்லாஹ் அழிக்க முடியும். அறிவு தவறா விளங்குறதால இல்ல, அறிவுடைய ஆசையால் இறைவன் ஒருத்தனை அழிக்க முடியும். அறிவுடைய ஆசையால் என்ன? அறிவு ஆசை மிதமிஞ்சி போய் அவனுக்கு வந்து இதை படிக்கிறது அதை படிக்கிறதா இதை படிக்கிறதான்னு பார்த்து அவன் அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஒண்ணும் இல்லாதெல்லாம் படிக்க வைப்பான். பிரயோசனத்து மாதத்தில் குரானை விட வைப்பான், ஹதீஸை விட வைப்பான். ஒரு டபுள் பிஎஸ்சி ட்ரிபிள் பிஎஸ்சி எல்லாம் எடுத்துருப்பாரு. தொலை தெரியாது அந்த அறிவையெல்லாம் கொடுக்க மாட்டான். மற்ற அறிவெல்லாம் விரும்பி 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 தேடுவார். அந்த அறிவால் அல்லாஹ்க்கு என்ன செய்ய முடியும்? அவரை அழிக்க முடியும். ஷஹ்வத்துல் இல்ம், அறிவு என்ற அந்த ஆசை மூலம் ரப்புல் ஆலமீன் நினைச்சா என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். அதனாலதான் சஹாபாக்கள் தாபீன்கள் சொல்றாங்க, தலபினல் இல்ம் சும்ம தலபினன் நீயா. நாங்க முதல்ல அறிவை தேடினோம், படிச்சுட்டு போகல, படித்து கொண்டே போகிறோம், நீயத்தை தேடினோம். முதல்ல நீயத்தை தேடல, முதல்ல எதை தேடினோம்? அறிவை தேடினோம். அறிவு என்ன சொல்லிச்சு? நீயத்து வேணும்னு சொல்லிச்சு, நல்ல இஹ்லாஸ் வேணும்னு சொல்லிச்சு. பின்னர் என்ன செய்யணும்? இஹ்லாஸையும் நீயத்தை நாம் என்ன செய்யும்? தேட ஆரம்பிச்சோம். இந்த படிப்பை தராமல்ல வேற படிப்பெல்லாம் தந்தான்னு வைங்களேன், பெருமையை தேடிக்கிட்டே போவான். துவா பாடமாக்குறது, அடுத்தவன்ட்ட டெஸ்ட் பண்றது, உன் பாடமா இல்லையா? இல்லை போ. அப்படி ஹதீஸை பாடமாக்குறது, உனக்கு பாடமா இல்லை? அவ இல்லை போ. அப்படி இப்படி கொண்டு போய் இமாம் புகாரில் எவ்வளவு ஹதீஸ் பாடமாக்கின, நீ 2 ஹதீஸை பாடமாக்கிட்டு இமாம் புகாரில் எவ்வளவு பெரும், அதாவது அறிவின் ஊடாக, அறிவின் ஆசையின் ஊடாக அழிக்க முடியும். எனவே இஸ்ஸத், இந்த கௌரவம் கண்ணியம் தேடக்கூடிய விஷயம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் வரும். இதெல்லாம் வரும், சின்ன சின்ன விஷயங்கள்ல வரும், நம்ம கோபமான இடங்கள்ல வரும், நம்ம வந்து தடுக்க முடியாத இடங்கள்ல வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஒருத்தர் கோபப்படுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னா அவருக்கு என்ன செஞ்சிரும்? போயிரும்னு ஒரு சாபி போய் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்டார். கோவத்துல இருக்கிறதால நான் பைத்தியக்காரனான்னு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த இஸ்ஸத் என்ன செஞ்சிரும்? வந்துரும். இது ஆங்காங்கே அப்பப்போ வருவது வேறு. சிலர் இதையே என்ன செய்வாங்க? ஷைத்தான் சொல்லுவான் அவனுக்கு, நீ ஒரு ஸ்பெஷலான ஆள், யூனிக்கான ஆள், நீ வந்து ஒரு தனித்துவமான ஆள், உன்னிடத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் யார்கிட்ட இல்லை, நீ பாரு அப்படின்னு சொல்லி 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 அவன் தனக்குள்ள ஒரு இதை வளர்த்து கொள்வான். வளர்த்து கொண்ட பின்னால ஒரு வேற இடத்துக்கு அவன் வந்துடுவான். ஒரு முக்கியமான ஒரு இது பேசனல் உதாரணம் தான் நான் சொல்ல, மனிதனுடைய அந்த பெருமை எங்க போயிரு என்பதுக்கு உதாரணம். ஒரு சகோதரருக்கு வந்து நம்ம சவுதி அரேபியாவில் தவா சென்டர்ல இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு அழைப்பு, உம்ரா ஹஜ்ஜுகளுக்கான சென்டர்ல ஒரு பதிவுக்காக ஒரு அழைப்பு. ஒரு தடவை 2 தடவை என்ன செய்யறாரு? ஃபோன் பண்றாரு, நம்ம அட்டென்ட் பண்ணல, சரி அது பிழை. 3ஆவது தடவை மெசேஜ் எப்படி வருதுன்னா, நான் யார் தெரியுமா அப்படி சரி, நான் யார் தெரியுமா, ஃபேஸ்புக்ல இந்த பேர்ல எழுதும் அவன் தான் நான் அப்படி. என்னோட சொர்க்கத்துல இல்லின்ல பேர் எழுதப்பட்ட மாதிரி என்ன ஒரு வார்த்தை வந்து இருந்துச்சு. இப்ப எனக்கு விளங்கிட்டு இது என்ன மரம், இது என்ன நோய், நோய்க்கு கட்டா என்ன தேவை? ட்ரீட்மெண்ட் தேவை, மருந்து தேவை. அது இஸ்லாமிய அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் போனை பிடிச்சி பேசுறது இல்ல, அது வந்து உலகத்தை மார்க்க ரீதியா அவருக்கு உணர்த்தணும், அவருக்கு அதை உணர்த்த வேண்டிய தேவை. ஆனா அந்த சகோதரர் வந்து அதுக்கு பிறகு அதை உணர்ந்துட்டாரு, அது ஒரு அம்சம். நான் அவர் யாரையும் சொல்லலையே, ஆனால் இந்த உதாரணத்தை நீங்க என்ன விளங்கணும்டா, தேவையில்லாத இடத்துல சைத்தான் அவமானப்படுத்தி விட்டுருவான் நம்மளை. இப்ப அவர் அதில் அவமானப்படுற மாதிரி தான் அது. சைத்தான் என்ன செய்வான்? இப்ப பேசுன்னு சொல்லி அடிச்சு விட்டுருவான். நம்மளுக்கு நம்ம பெரிய கண்ணியமாக்கி பேசிடுவோம், அப்படியே அவமானப்பட்டுருவோம். சைத்தானுக்கு என்ன தேவை? வழி தவற செய்வது மட்டுமல்ல, கேவலப்படுத்தும் அவனை. சைத்தானுக்கு 2 இலக்கு இருக்கு, ஒன்று வழி தவற செய்தல், 2வது கேவலப்படுத்துதல். வழி தவறனோடனே உங்களுக்கு சேஃப்டி தந்து அப்படி ஒசக்க வைக்க மாட்டான், ஒரே போடா என்ன செய்வான்? அவமானப்படுத்த. அவன் அவமானப்பட்டது அவனுக்கு இருக்கும்,
இந்த நிலை வரக்கூடாது. நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நம்மளை வளர்த்து 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 ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு உச்சகட்ட இடத்துக்கு கொண்டு வந்து இப்போ பேசுவான், இப்ப சொல்லு என்றுவான், பேசிடுவோம், அவமானப்பட்டுருவோம். நம்ம பெரிய ஒரு இடத்துல இருக்க நினைப்போம், ஒன்றுமே இல்லை. ஹகைக்கத்தை விளங்கினோம்டா, யதார்த்தத்தை விளங்கினோம் என்றால் பிரபல்யமோ நமது அறிமுகமோ நமது கௌரவமோ கண்ணியமோ ஜீரோவான ஒரு அம்சம். அதெல்லாம் என்னது, ஒரு ஜீரோவான அம்சம். எது விளங்கப்படுத்தும்? நமது இல்ம் என்ன செய்யணும்? விளங்கப்படுத்த வேண்டும் நமக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்ஸத்துடைய ஒரு அம்சம். அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ஸத்தை இன்னும் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு, அதாவது நம்ம அந்த பாதையில நிக்கிறமா இல்லையானதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் என்ன அப்படி என்று சொன்னால், இது ஒரு பெரிய ஒரு நோய். நம்ம அந்த அழிவு பாதையில நிக்கிறமா இல்லையான்றது என்னன்னா, உங்களை விட தரத்துல, உங்களோட தொழில ஒரு தரத்திலேயோ உங்களோட அறிவுல ஒரு தரத்திலேயோ உங்களுடைய அதாவது புரிதல்ல அவன் கொஞ்சம் கீழே ஏதோ ஒரு தொழிலையோ அவனுடைய பாராட்டு உங்களை மகிழ்வித்தால் நீங்க இஸ்ஸத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி? உங்களை விட கீழே உங்களுடைய தொழிலுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியாத, உங்களுடைய இல்முடைய தன்மையை புரிஞ்சு கொள்ள முடியாத ஒருத்தர் உங்களை பாராட்டுறார். மாஷா அல்லாஹ், உங்களுடைய இல்ம், உங்களோட அறிவு அப்படி என்று நம்மகிட்ட ஒருத்தர் சொல்றான்னு வைங்களேன், நம்ம அப்படின்னு நம்ம அப்படியே மயங்கினோன்னு வைங்களேன், நம்ம இஸ்ஸத்திலே இருக்கிறோம், சைத்தான் அழிக்கவும் என்ன செய்யறான்? போறான்னு அர்த்தம். ஏன்? அவருக்கு அறிவு என்ற பகுதி தெரிஞ்சதை சொல்றாரு. நமக்கு விளங்கணும் என்ன? அறிவுன்றது இங்க பெரிய கடல் ஒன்று என்ன செய்யுது, இருந்து கண்டிருக்குது. நம்ம முன்னால என்னது, ஒரு ஸ்கிரீன்ல நின்று இருக்கிறோம், பின்னால உலமாக்களுடைய ஒரு பெரும் அணியன் இருந்துட்டு இருக்குது. அந்த இல்முக்கு முன்னால நம்ம ஒண்ணுமில்லை, நமக்கு விளங்கணும். நமக்கு விளங்காம மாஷா அல்லாஹ் இவரை தான் நம்ம செக்ரட்டரியா வச்சுக்கிறோம், அவரை நம்ம உள்ளத்துக்குள்ள உள்வாங்கினோம் என்று வைங்க. இங்க நம்ம என்ன செய்யறோம்? நம்மளையே அல்லாஹ் என்ன செய்வோம்? அதோட அப்படியே கூட்டமா அல்ல என்ன செய்வான்? அந்த ட்ரக் அல்ல அனுப்பிடுவான். அதுக்கு ஒரு அழிவு யாருக்கு? நமக்கு தான். உங்களை விட குறைந்தவர் உங்களை பாராட்டுகின்ற பொழுது அவருடைய சந்தோஷம் அது வேற. அதன் ஊடாக உங்கள்கிட்ட ஒரு டிகிரி கூட என்ன செய்யக்கூடாது? ஏறக்கூடாது. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அழிச்சு விட வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? உங்களை அஞ்சக்கூடியவர், உங்களிடத்தில் ஆசை வைக்கக்கூடியவர் உங்களை புகழும் பொழுதும் உங்கள்கிட்ட எதுவும் ஏறக்கூடாது. உங்களை அஞ்சக்கூடியவர், உங்களை பயந்து இருக்கிறார், உங்கள்கிட்ட எது இருந்தாலும் உங்களுக்கு பயம். இரண்டாவது, உங்கள ஆசை உள்ளவர், இவர் பாராட்டினாலும் என்ன செய்யக்கூடாது? நீங்க எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு நிலையில நீங்க எடுக்கிறீங்கன்னா நீங்க நோயாளியா என்ன செய்றீங்க? மாறிக்கண்டு வாரீங்க, அந்த பாதையில கால் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நிறைய பாராட்டி இந்த ரேட்லாம் வரும். ஒரு மெட்ஸ் பாட சேர் வந்தார், அப்படி படிப்பிக்கிறாருன்னு ஒரு 8ஆம் ஆண்டு புள்ள என்ன செய்வான்? சொல்லுவான். அவனுக்கு எப்படி தெரியாது? அவரை விட அவர் நல்லா படிச்சுக்கிறாரு, விளங்கிட்டா? அவர் அந்த விஷயத்தை வச்சு முடிவெடு. அவரை நல்லா படிச்சவர் யார் முடிவெடுக்கணும்? அந்த ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் என்ன செய்யலாம்? முடிவெடுக்கணும். இதுதான். அதை வச்சு அந்த சேர் மிச்சம் சந்தோஷமா இருந்தார். சில ஆசிரியர்மார்கள் பிற வழி மனைஞ்சுவாங்க. இதுல என்ன இங்கிதம், நல்ல முறையில் நடந்து கொள்றது, அந்த பகுதி வேறு. அறிவை தீர்மானிக்கும். உங்களை ஒருத்தர் பாராட்டுறாருண்டா அவருக்கு உங்களுடைய பாராட்டுற விஷயத்துல எவ்வளவு புரிதல் இருக்கு நீங்க பார்க்கணும். அதை வெறுமனே பாராட்டுதல நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த நோய் இருக்குன்னு அர்த்தம். அந்த நோய் உங்களை அழிச்சிடும் அர்த்தம். அந்த நோய் உங்களை அழித்து விடும் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, இதே மாதிரிதான் அந்த பெருமையுடைய அம்சமும். முதலாவது மனோச்சியாக இருக்கும், முதலாவது ஒரு ஆசையாக இருக்கும். அந்த ஆசை இரண்டாவது பெருமையாக மாறும், மூன்றாவது உண்மையை பொய்ப்படுத்துகின்ற இடத்துக்கு கொண்டு வரும். ஒரு ஆசை, ஒருத்தருக்கு ஒரு பெண் ஆசை இருக்குன்னு வைங்க, அது அவர் இச்சையாக இருந்துட்டு இருக்கும். அது என்ன செய்யும்? அடுத்த கட்டம் ஒரு பெருமையாக மாறும். அது பெருமையாக ஒரு இடத்துக்கு அது என்ன செய்யும்? வரும். அந்த பெருமையான வருதலை அவர்கள் இதுல எப்படி பெருமை வரும் என்று யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். மூணாவது கட்டம் என்ன வரும் தெரியுமா? அது அப்படியே உண்மையை பொய்ப்படுத்துகின்ற இடத்துக்கு என்ன செய்யும்? வரும். இது அதை உண்மையை பொய்ப்படுத்துகின்ற தன்னை போல மற்ற எல்லாரும் கெட்டவர் இடத்துக்கு. இந்த கெட்டது செய்யறவங்களுடைய மனநிலை அது. எல்லாரும் நல்லவங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். அவன் கெட்டவன் ஆகினதுனால எவனையும் நல்லவனா என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். இது எதுல வரும்? தக்தீபில் ஹக், உண்மையை பொய்ப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்யும்? வரும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அஃபகுல்லமா ஜாஅக்கும் ரசூல், ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்த பொழுது பிமாலா தஹ்வா அன்ஃபுசுக்கும், உங்களோட மனோ இச்சைகள் ஏற்றுக்கொள்ளாத முறையில் அந்த தூதர் செய்திகளை கொண்டு வந்த பொழுது இஸ்தக்பர்து, மனோ இச்சைக்கு மாத்தமா இருக்குது. ரெண்டா என்ன செஞ்சீங்க? பெருமை அடித்தீர்கள், அதை வேண்டாம்னு சொல்றீங்க. ஃபரீகன் கذبتم, ஒரு பிரிவினர் பொய்ப்படுத்தினீர்கள். மூன்றாவது கட்டம், இன்னொரு ஃபரீகன் தக்துலூன், இன்னொரு பிரிவினர் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மூமினுல் அடுத்த பகுதி, நம்ம அழிவின் பாதையில இருக்கிறோம் என்பதற்காக இப்ப நம்ம சொன்னதெல்லாம் ஒரு 4-5 பகுதியில பிரிச்சு சொல்லி இருந்தாலும் கூட நான் ஷஹவாத் என்ற அந்த பகுதிக்குள்ள சொன்னேன். அடுத்த அடையாளம் நம்ம அல்லாஹ் தஆலா நம்ம அழிவின் பாதையில் இட்டு செல்கிறான். இது அதை விட வெளிப்படையான அடையாளம். இது அதை விட வெளிப்படையான அடையாளம். அல்லாஹ் இப்ப நமக்கு
பொருளாதாரம் கொட்டுன்னு கொட்டுது. பொருளாதாரம் எல்லாம் கொட்டி குடும்பத்தை எல்லாம் பார்த்து நம்ம நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கோம். நம்மளோட உள்ளத்துல என்ன சொல்லும்? ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? நமக்கு அருள் செய்கிறான். ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம், நான் பாவம் செய்யறேன், தொழுகை விடுறேன், ஒரு கொள்ளை அடிக்கிறேன், பொருளாதாரத்துல வீணடிக்கிறேன், வட்டி எடுக்கிறேன், விபச்சாரம் செய்யறேன், இப்படி எல்லாம் தவறுகள் செஞ்சுட்டு இப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டா ரைட்டு. நம்ம அந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்யறோம் பாருங்க, அதனாலதான் அல்லாஹ் தாரான். அந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்யறதான் காரணம் கண்டுபிடிச்சிருவார் இவர். கண்டுபிடிச்சா சமாதானப்படுத்துறது. அது அர்த்தம் என்ன? சமாதானப்படுத்துறது. இப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரா முஃமினூன் 55 56 வரைக்கும். அயஹ்சபூன், அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன், அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்து நான் உதவி செய்கிறோம் என்று எண்ணிக்கொண்டார்களா. பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டே இருப்பதும் பிள்ளைகளை கொடுத்து கொண்டே இருப்பதும் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா. சுப்ஹான். இந்த கேள்வி ஒவ்வொரு ஈமான் உள்ளவனும் தன் உள்ளத்தை அசைச்சு பார்க்கணும். சமாதானம் எல்லாம் பொய் அப்படி நினைக்க வேண்டிய கேள்வி. அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படி, அயஹ்சபூன் அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன், நாம் அவர்களுக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு பிள்ளைகளையும் கொடுத்து உதவுகிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா. நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், அவ்வாறல்ல, அவர்களுக்கு இந்த உலகத்துடைய செயல்பாடுகளுக்கான கூலிகளை நாம் இந்த உலகத்தில் வேகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதான் அவன்ல நல்ல விஷயங்கள் இருக்குமே. இப்ப நான் சொன்னேன், பாவத்தோடு அவனுக்கு என்ன செய்யும்? நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயங்களுக்கான கூலிகளை வேகமாக கொடுக்கிறோம் என்றான். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, நீங்க நினைச்சீங்களே ஒரு சதகா, அந்த கூலி தான், ஆனா குயிக்கா முடிக்கிறோம் என்றான். அந்த கூலி தான், அதை குயிக்கா முடிக்கிறோம். அதாவது அவன் செய்த நன்மைகளுக்குரிய கூலிகள் நிறைய இருக்குது, அவனை அழிக்க போறோம். அப்ப என்ன செய்யணும்? மறுமையில் அவன் அந்த நன்மைகளுக்கான கூலியை கேட்க கூடாது. அப்ப அர்த்தம் என்ன? நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், இந்த உலகத்தில் அதுக்குரிய கூலிகளை வேகமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றான், பல்லா யஷ்உரூன், அவர்கள் உணரமாட்டார்கள். நம்ம செய்யற பாவத்தை நம்ம அளக்காம நன்மை அளப்போம். நம்ம எப்ப என்ன நினைக்கிறோம்னா, தீமையை நன்மை அழித்து விடும். இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், நன்மையை தீமையும் அழித்து விடும். நபி அவர்களுக்கு முன்னால குரலை உயர்த்த வேண்டாம், உங்களுக்கு தெரியாதவன உங்கள் அமல்கள் என்ன செய்து விடலாம்? அழிந்து விடலாம். குரலை உயர்த்தக்கூடிய பாவத்தால எது போயிடும்? நன்மை போயிடும். யார் அசர் தொழுகையை வேண்டுமென்று விட்டு விடுகிறாரோ அவரது அமல்கள் அழிந்து விட்டது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அர்த்தம் என்ன? சில பாவங்கள் எல்லா நன்மையும் என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வ பனீன் பல் நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத்தி பல் லா யஷ்உரூன், நாங்கள் அவர்களுக்கு நலவுகளை வேகமாக கொடுக்கிறோம், அவர்கள் உணரமாட்டார்கள். எல்லாம் முடிஞ்சு மறுமை நாள போனா அவனுக்கு எதுவுமே என்ன செய்ய. இதைத்தான் புரிஞ்சு கொண்ட அப்துர் ரஹ்மான் இப்னு ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்க? நான் பயப்படுகிறேன் முஸ்அப சொல்லி ஒருத்தரையும் சொல்றாரு, முஸ்அப் இவ்வளோ நன்மைகளோட பயந்துட்டாரு, அவர் ஷஹீதாகி அவங்க எல்லாம் உலகத்தை அனுபவிக்க முன்னால போயிட்டாங்க. எங்களுக்கு நன்மைகள் எல்லாம் அவசரப்படுத்தப்பட்டு விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன். நான் எவ்வளவு விளக்கம் ஃபிக்ஹ். எங்களுக்கு இந்த உலகத்திலேயே நன்மைகள் எல்லாம் அவசரப்படுத்தப்பட்டு விட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவு அமல்களை வச்சுக்கண்டு 2 தீமைக்கு அவங்க பயந்தாங்க. அவ்வளவு அமல்களை வச்சுட்டு மறுமையினால நபிமார்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஒரு பாவத்தை நினைச்சு ஷஃபாத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? முன் வர மாட்டாங்க. ஆனா நம்ம எப்படி சமாதானம் செஞ்சுக்கிறோம்? அவ்வளவு பாவத்தை வச்சுக்க எப்படி சமாதானம் செய்யறோம்? இந்த பகுதியை வச்சு நம்ம சமாதானம் செய்யறோம். அல்லாஹ் சொல்றான், நுசாரிஉ லஹும் ஃபில் கைராத், வேகமாக அவர்களுக்கு நலவுகளை நாம் கொடுத்து வருகிறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்னது அவசரமாக இத வார நேரத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம எவ்வளவு யோசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட மேனியில அடையாளங்களோடு படுத்து எழும்புறாங்க, பாயில படுத்து எழும்புறாங்க. உமரெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரோம பாரசீக தலைவர்கள் எல்லாம் இப்ப சிம்மாசனங்களிலும் பஞ்சு மெத்தைகள் இருக்கிற டைம்ல அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே என்ன நீங்க சந்தேகத்துல இருக்கிறீங்களா, நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா உமரே என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களது நலவுகளுடைய கூலிகளை அவசரப்படுத்தி விட்டான். அவருடைய நலவுகளுடைய கூலிகளை அவசரப்படுத்தி விட்டான். எனவே
நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நன்மை செஞ்சிருந்து நமது பாதை திசை திரும்பி நம்ம அழிவு பாதையில செல்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா நேர்மையானவன். எனவே அல்லாஹ் அழிக்க நினைச்சிட்டான்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்வான்? அந்த கூலிகளை வேகமாக அல்லாஹு தாலா தந்து கொண்டிருப்பான். அதே நேரம் இது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது நமக்கு சோதனையா தண்டனுடைய ஆரம்பமா நெருக்கடியாக எப்படி உணர்றது என்றால், இந்த பாவங்களை செய்து கொண்டிருப்பவன் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையோடு கண்ணிய போராட்டத்தோடும் இல்லாம விழுந்து தௌபா செய்து அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கெஞ்சியும் அதாவது மன்றாடி கொண்டு யா அல்லாஹ் இந்த பாவத்தில் நான் இருக்கிறேனே என்ற நிலையில் இவைகள் வருமாக இருந்தால் அது சோதனை, அழிவுடைய ஆரம்பம் அல்ல. அது சோதனை. மறந்த நிலையில் வருமாக இருந்தால் அல்லாஹு தாலா தண்டிக்க என்ன செய்யறான்? ஆரம்பிக்கிறான். அப்படி அல்லாமல் தௌபா செய்து அழுது கண்ணீர் வடித்து கொண்டு போராடுறான். யா அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு முடியவில்லை, மனசார நினைக்கிறது இல்ல, எல்லாரும் மனசார நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதல்ல, போராடுறான். அல்லாட தௌபா செய்யறான், அந்த பாவத்துக்காக தர்மங்களை செய்யறான். இதை விட்டு நம்மளால என்ன செய்ய முடியவில்லை, வர முடியவில்லை, அழுகிறான், அட்வைஸ் கேட்கிறான், தவிர்க்கிறதுக்கான போராட்டம் செய்கிறான். அப்படி என்று சொன்னால் அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களது விஷயத்திலே யார் போராடுகிறாரோ அவர்களுக்கு எமது பாதைகள் எல்லாவற்றையும் நாம் காட்டுவோம். என் பாதைகள் எல்லாவற்றையும் காட்டுவோம். அல்லாஹ் தஆலா அவனை காப்பாற்றுவதற்காக என்ன செய்வான்? அதை கொண்டு வருவான். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்டா? இந்த மாதிரியான அதிகப்படுத்தலோடு சேர்த்து சோதனைகளை வைப்பான், நெருக்கடிகளை வைப்பான். நெருக்கடிகளை அல்லாஹ் தஆலா கொடுப்பது ஏன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான் என்று சொன்னால், ஃபலவுலா இத் ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, இந்த சோதனைகள் வந்தவுடன் அவர்கள் பணிந்திருக்க கூடாதான்ற அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அன்ஆம்ல 42 44 எப்படி இத் ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, நாம நெருக்கி பிடித்த உடனே அவர்கள் பணிஞ்சிருக்க கூடாதா? அப்படின்னா என்ன? சுஜூத்ல விழுந்து அழுது கண்ணீர் வடிச்சு யா அல்லாஹ் நான் தவறு செய்றேன், என்னை விடுதலை செய்திலிருந்து என்று அழுதால் அது அர்த்தமே வேறு. ஆனா அதனாலதான் சைத்தான் அதை எடுப்பான். அந்த பகுதி வராம சைத்தான் என்ன செய்வான்? பாதுகாப்பா எடுத்து பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்ற எந்த தூதரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பினாலும் அவர்களை நாம் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் கொண்டு அவர்களை பிடிப்போம். எதற்காக? திரும்பி வருவதற்காக. இப்ப பாருங்க, அவர்கள் வந்து வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் என்ன செஞ்சிட்டு கடினமாகி விட்டன, இறுகி விட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்களுடைய செயல்களை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டிட்டான். அதனால் அவர்களுக்கு திரும்பி வர முடியவில்லை. இப்ப அல்லாஹ் என்ன செய்றான் பாரு. ஃபலம்மா நசூ மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, ஞாபகப்படுத்தப்பட்ட பொழுது என்ன? சோதனை கொடுத்து நெருக்கினோம், பாவத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காக சொன்னோம், வரல, பணியல்ல, மறந்த பொழுது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா அருள்களையும் அவர்களுக்கு திறந்து கொடுத்தோம் என்றாலும். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ஹைரோட சேர்த்து உங்களுக்கு சோதனை நெருக்கடிகள்லாம் வந்துட்டு இருக்குன்னா நீங்க தௌபா செய்றீங்கன்னு அர்த்தம், அழுகிறீங்கன்னு அர்த்தம், மீள்றீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாம அதுல அல்லாஹ் நம்ம சதகா செஞ்சுக்கிறோம், அதை செஞ்சுக்கிறோம் திருப்தியோட நீங்க பயணிக்கிறீங்கன்னா அல்லாஹ் உங்களை அழிக்கிறான்னு அர்த்தம். நீங்க திருப்தியோடு பயணிக்கிற டைம்ல அல்லாஹ் நெருக்கடி தந்தும் நீங்க திருந்தல்ல அப்படின்ற ஒரு நிலை இருந்தா அடுத்தது என்ன நடக்கும்? எல்லா ரஹ்மத்துக்களையும் நான் திறந்து கொடுப்பேன். நான் எதற்காக திறந்து கொடுப்பேன் தெரியுமா? என்னைய ஞாபகமே வரக்கூடாது, என்னைய உனக்கு ஞாபகமே வரக்கூடாது. அவ்வளவு குணம் கொட்டணும். மறந்து போய்க்கிற நேரத்தில் நாம் அவர்களை ஒரு புடியாக என்ன செய்வோம்? புடிப்போம் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அப்படி நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தான வழிமுறைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அதாவது சஹீஹ் அந்த முஸ்னத் அஹ்மத்ல வருகிறது, இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு பாவம் செய்ய செய்ய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான், படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத வண்ணம் நாம் அவர்களை என்ன செய்வோம்? பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு கடைசியாக 3 பகுதியாக பிரிச்சேன். ஒன்று, நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம பாவங்களை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம நன்மைகளை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி என்று சொன்னார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உண்மையில் அருள் செய்து கொண்டிருக்கல, எங்களது நன்மைகளை வேகமா உலகத்துல என்ன செய்யறான்? தந்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். அதே நேரத்தில் நம்ம தௌபால விழுகிறோம் என்று சொன்னான், அல்லது நன்மைகள் வர வர யா அல்லாஹ் அப்படின்னு தௌபால விழுகிறோம் என்று சொன்னால் அதோடு சேர்த்து ஷுக்ர் நன்றியையும் நம்ம அதிகப்படுத்துகிறோம் என்றால் யா அல்லாஹ். சிலருக்கு பாருங்க, பாவமும் செய்வாங்க, அருளுக்கு நன்றியும் இருக்காது. அதாவது பாவமும் செய்வார்கள், அருளுக்கு என்ன செய்யாது? நன்றியும் இருக்காது.
இது பாவத்தில் இரட்டிப்பான ஒரு நிலை என்ன செய்யும் வரும். அந்த நேரத்தில் அவர் அழுது கண்டு தௌபா செஞ்சு கண்டு நன்றியோடு இருந்து கொள்கிறார். அப்படி என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அவருக்கு என்ன செய்வார், ஒரு நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் போய் நெருக்கடி வர ஆரம்பிக்கும். இந்த நெருக்கடி எதற்காக? அவர் அந்த பாவத்திலிருந்து பணிஞ்சு திரும்புவதற்காக. இதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற நிலை இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யலாம், அழிவு பாதையில் அழைத்து செல்கிறான் அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, என்றைக்கும் இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்றால் உபதேசங்களை காதால் கேட்டல், பெருமையற்ற வாழ்வு வாழுதல். பெருமையற்ற வாழ்வு நம்ம தனிமையில மோதாத நேரத்தில் மட்டுமல்ல, நம்ம மோதுகின்ற நேரத்தில் கூட நம்ம பணிவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தல். யாராக இருந்தாலும் சரி, நான் என்ன செய்வதில்லை, அதுக்கு எதிராக நடப்பதில்லை என்கின்ற ஒரு பாதையை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா பணிவானவர்களோடு இருப்பான், நன்றியோடு இருப்பான், பொறுமையானவர்களோடு இருப்பான். மஅத்தவ்வாபீன், தௌபா செய்கின்றவர்களோடு அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் யாரோடு இருப்பான்? தௌபா செய்கின்றவர்களோடு என்ன செய்வான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் நம்ம புரிந்துட்டோம் என்றால் அழிவு பாதைகள் எம்மை எப்படி வரும் என்பதை முதல் தடுக்கக்கூடிய ஊடகமாக நம்ம புரிஞ்சு கொள்வது தௌபா. தௌபா நம்மளை விட்டு என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சுக்ர், அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்த, உபதேசங்களை கேட்டல், இது நம்மளுடைய எல்லைகளாக என்ன செய்ய இருக்கு. இந்த உபதேசங்களை கேட்டல் என்ற பகுதி சாதாரணமாக அல்ல, எப்படி வந்தாலும் நம்ம என்ன செய்வது, அதை எடுத்துக்கொள்றது. நமக்கு விளங்கியதை மட்டும் விடுவதில்லை, தவறுன்னு சொல்றாரா மார்க்கத்தை முறையில் விட்டுறது. அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் பேசிய விஷயங்களை எல்லாம் சிறப்பான முறையிலே நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே எமது உள்ளத்தை சுத்தப்படுத்தி நமது வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுடைய இந்த மஜ்லிஸ்களோடு அடிக்கடி தொடர்படுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தரட்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அவர்கள் அல்லாஹு தஆலா கைரை அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அல்லாஹு தஆலா அவர்கள கைர், உள்ளத்துல ஒரு கைர் இருக்கும் என்று அல்லாஹ் விளங்கி இருந்தாண்டா அவங்களை என்ன செய்வான், முதலாவது கேட்க செய்வான். கேட்க செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் ஒரு கைர் என்ன செஞ்சுக்கிறான், நம்மள வைத்திருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அந்த மாதிரியான ஒரு புதுப்பித்தலுக்கும் நம்மளை நாங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.